பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களே, நகைச்சுவை மூலம் ஒரு சிந்தனை வரலாற்றை படைத்திருக்கிற தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களே, இன்னும் நாளை காலை பொழுது விடிந்து அலுவலகம் போக வேண்டும் என்ற பரபரப்பு துளிக்கூட காட்டாமல் வீற்றிருக்கிற அருமை சிங்கப்பூர் ரசிகர்களே, மூன்று பெரிய சிந்தனையை உங்கள் முன்பு வைப்பதற்காக இந்த நிகழ்வை அமைத்திருக்கிறார்கள். தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களை பற்றி சொல்வது என்று சொன்னால், பள்ளிக்கூடத்தில் அவர் படிக்கிற காலத்தில் கண்ணன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகைக்கு கதை எழுதி அனுப்பிச்சாராம். கதையை போடல, திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்கூல் அட்ரஸுக்கே அந்த கதையை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க வாத்தியார்கிட்ட அந்த கதை கிடைச்சிருச்சு. அவர் இவரை கூப்பிட்டு காதை திருகிக்கிட்டே கேட்டாராம், கதை எழுதுறியா? கதையா எழுதுற? ஒழுங்கா படிக்காத, கதையெல்லாம் எழுத அப்படின்னு காதை பிடிச்சி திருகுன்னு திருகிட்டு, அதுக்கப்புறம் எப்ப கிளாஸ்லயும் அவரை தான் கேள்வி கேட்பாராம். பதில் சொல்லலன்னு உடனே, கிட்டக்கவா காது திருகிட்டு கதையா எழுதுற? அது சில ஆசிரியர்களுக்கு அந்த குணம், பையன் முன்னுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தீர்மானமான அபிப்பிராயம். இதெல்லாம் முடிஞ்சு அவர் அகில இந்திய வானொலி நிலையத்தில் இருந்து பெரிய சாதனை படைக்கிறார். இன்று ஒரு தகவல் அப்படின்னு 14 வருஷம் தொடர்ச்சியா தினந்தோறும் பேசுகிறார். அப்போ ஒரு கடிதம் வருது நிலையத்துக்கு. ஐயா, தங்கள் நிலையத்தில் ஒரு பெரியவர் நாள்தோறும் இன்று ஒரு தகவல் சொல்வதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த பெரியவரை சந்திக்க ஆசைப்படுகிறேன். நான் அந்த நிகழ்ச்சிக்காக எப்போதும் என் காதுகளை தீட்டி வைத்துக் கொண்டு வானொலிக்கு பக்கத்திலேயே காத்திருக்கிறேன். அந்த லெட்டரை அவங்க ஸ்டேஷன் டைரக்டர் இவருக்கு அனுப்பிச்சா, அவர் வேற யாரும் அல்ல, அவங்க வாத்தியார். காது திருவனார் பாருங்க, அந்த வாத்தியார். அது அவர் சொன்னாரு, அப்பெல்லாம் என் காது அவர் வசம் இருந்தது, இப்போ அவர் காது என் வசத்துல இருக்கு அப்படின்னு. அப்படி வாழ்விலே வெற்றி பெற்ற ஒரு மிகப்பெரிய மனிதர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள். ஐயா, பாப்பையாவை பற்றி சொல்வதுன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் ஒரு வசனமே இருக்கு. எப்படின்னா, சாலமன் பாப்பையா பட்டிமண்டபத்தின் போப்பையான்னு. அவ்வளவு சிறந்த ஒரு உன்னதமான ஒரு நிலையிலே பட்டிமண்டபத்தை எடுத்து நிறுத்திய, சிரிப்பு கலந்த சிந்தனையின் மூலம் தமிழகத்தை எழுச்சி பெற வைத்திருக்கிற நாவீறு படைத்த நல்ல பெரிய மனிதர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள். இங்கே ஒரு உன்னதமான தலைப்பு, கணவன் மனைவி குழந்தைகள் இவர்களை கொண்டு நல்ல குடும்பத்தை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு அக்கறை. மனைவியை பற்றி ஐயா பேசினார்கள், கணவனை பற்றி நம்முடைய பெருமதிப்பிற்குரிய தெங்கச்சி பேசினார்கள். இப்ப பிள்ளைகளை பற்றி நான் பேசணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்லணும். ஒரு பையனுக்கு பெண் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினாங்க. பையன் மாட்டேன்ட்டான், வேண்டாம் கல்யாணமே வேண்டாம், எனக்கு கல்யாணமே தேவையில்லை அப்படின்னு. உடனே அப்பா என்ன நினைச்சாரு, என்ன இவன் கல்யாணம் வேண்டாம் வேண்டாங்கிறான், நாம எந்த பொண்ணை பார்த்தாலும் வேண்டாங்கிறான், மனசுல யாரையோ வச்சுக்கிட்டு சொல்றான்னு நினைக்கிறேன், அவன் மனசுல யாரை வச்சிருக்கிறான்னு கேளுனர். அம்மா சொன்னா, அவன் மனசுல வேற யாரையும் வச்சுக்கிட்டு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லல, நம்மள மனசுல வச்சுக்கிட்டு தான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்றான். ஏன் விடிஞ்செழிஞ்சா நீங்களும் நானும் போடுற சண்டையை பார்த்துக்கிட்டு இந்த கன்றாவி நமக்கும் தேவையா அப்படிங்கிற கருத்துல தான் அவன் கல்யாணமே வேண்டாம்னு சொல்றான். இது ஒரு கற்பனை அல்ல, ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். குழந்தைகள் யாரை வச்சு ஒரு முடிவுக்கு வர்றாங்க? அப்பா அம்மாவை பார்க்கறாங்க. கிட்டத்தட்ட அப்பா அம்மா தான் அவங்களுக்கு ஆரம்பத்துல முன்மாதிரி, இவங்க மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. குழந்தைகள் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், மேல வரணும்னு சொன்னா பெற்றவங்களுக்கு அதுல எவ்வளவு பெரிய பங்களிப்பு இருக்கு. பையன் சரியா படிக்கல, அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. பையனை கூப்பிட்டு சத்தம் போட்டார், அறிவு இருக்காடா உனக்கு? அறிவு இருக்கா? உன் வயசு என்ன? 8. எதிர் வீட்டு இருக்கான், அவன் வயசு என்ன? 8. நீ என்ன ஸ்கூல் படிக்கிற? அதே ஸ்கூல் தான் அவனும் படிக்கிறான். நீ என்ன கிளாஸ் படிக்கிற? அதே கிளாஸ் தான் ஏத்து விட்டு பையனும் படிக்கிறான். அவன் மார்க் என்ன தெரியுமா? 80. நீ வாங்கியிருக்க மார்க் என்ன தெரியுமா? 30. ஏண்டா, அதே வயசு, அதே ஸ்கூலு, அதே சப்ஜெக்ட்ல அவன் 80 வாங்குறான், நீ 30 வாங்குறியே. அவன் சொன்னான், அப்பா அம்மா வெவ்வேறு. ஏன்
எல்லாம் சரிதான். ஆனா அப்பா அம்மா கிட்டே இருந்தானே எல்லாம் வரணும். நீங்க இது முட்டாள்தனமான கருத்து இல்ல. ஜீன் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு சயின்ஸ் திணறுது. மரபு அணு அப்படிங்கறத பத்தி திணறுது. ஜெனட்டிக்ஸ்ல என்ன சொல்றான், பரம்பரையில சில குணங்கள் பதிஞ்சிருக்கு, சில இயல்பு பதிஞ்சிருக்கு, அது அப்படியே பரம்பரையா வருது. ஒண்ணும் இல்லை, பரம்பரையிலேருந்து எதுவுமே வரலன்னா குறைஞ்சபட்சம் என்னன்னா சக்கரை வியாதியாவது வருது. அது பரம்பரையா வந்துகிட்டே இருக்கு. கடைசியா இப்ப கண்டுபிடிச்சிருக்கான், யாராவது கொலை பண்ணான்னா அவன் கொலை பண்ணல, அவங்க பரம்பரையில கொலை பண்ற உணர்வு இருக்கு அந்த ஜீன்ல. ஆனா இதை கோர்ட் ஒத்துக்காது. கோர்ட்ல போய் ஏன் கொலை பண்ணேன்னா, எங்க தாத்தாவுக்கு தாத்தா அந்த வேலையை ஆரம்பிச்சாருங்க, இது எங்க ஜீன்லயே இருக்கு அப்படின்னா நீதிபதி சொல்வார், உன்னை தூக்குல போடுறது எங்க ஜீன்லயே இருக்கு, நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது, உள்ள போக வேண்டியதுதான். இப்ப இவன் கொலை இவன் பண்ணல, இவங்க தாத்தாவுக்கு தாத்தா உள்ளே இருந்து கொலையை பண்ணிவிட்டு இவனை உள்ள அனுப்பிச்சுட்டாரு பாருங்க. தற்கொலை பண்ணிக்கிறது ஜீன்ல இருக்குங்கிறான். சாமி கும்பிடுறதே பரம்பரை ஜீன்ல இருக்கு அப்படிங்கிறான். அப்போ ஒரு பாரம்பரியம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம், மேலேந்து எல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கு. இதை பெற்றவங்க யோசிக்கணுமா இல்லையா? எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்க சரியில்லை நாம சொன்னா நாம எந்த அளவுக்கு சரி? இது முதல் கேள்வி. ரொம்ப நுட்பமா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நம்ம பிள்ளைகள் நம்மளை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறார்கள். ஒன்னு ஜீன்ல வர்றதுன்னு சொன்னேன், எது பரம்பரையா ரத்தத்துல வருது. இன்னொன்னு என்னன்னு கேட்டா பழக்க வழக்கம். நம்ம வீட்டுல என்ன பழக்க வழக்கம் இருக்கோ அதை பார்த்து பிள்ளைங்க கத்துக்குதா இல்லையா? காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை சேக்கிழார்னு ஒரு புலவர் எழுதுறாரு. அந்த மாதிரி சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்கன்னா மணி அடிச்சு சிவ பூஜை பண்ணுவாங்கன்னு எழுதுறாரு. சின்ன வயசுல அது எப்படி வந்தது? அப்பா அம்மாவை பார்க்கறாரு, சிவ பூஜை பண்றது, தானும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற நினைப்பு வருது. அப்போ ஒண்ணு ஜீன்ல வருது பிள்ளைகளுக்கு, இல்லாட்டி பழக்க வழக்கத்துல வருது. பெத்தவங்க என்ன பண்றாங்களோ அதை பார்த்து பிள்ளைங்க பண்ணுது. அப்பா சொல்றாரு பையனை பார்த்து, உருப்படுற வழியை பாருன்னு. இவர் உருட்டார, நீங்க தப்பா நினைக்காதீங்க. அப்பா சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குன்னு வச்சுங்க, அப்பா வட்டமா விட்டா பையன் மாவட்டமா விடுவான். 8 அடி பாஞ்சா 16 அடி பாயணும்னு தியரி இருக்கு. அப்பா வட்டமா விட்டா நம்ம மாவட்டமா விடுவோம் அப்படின்னு. அப்புறம் பையனை பார்த்து நீ சிகரெட் பிடிக்கிறியான்னு கேட்க முடியுமா? சரி, எத்தனை குடிகார தகப்பம் புள்ளைய கெடுத்துக்கான் தெரியுமா? எத்தனை குடிகார தகப்பம் புள்ளைய கெடுத்துக்கான் தெரியுமா? எப்படி? அவன் குடிக்கிறது, அமகலம் பண்றது, வீட்டுல அடிக்கிறது, இதெல்லாம் பையன் பார்க்கறான். ஓ, நாமளும் இப்படி இருந்தாதான் சரியா இருக்கும், அந்த எண்ணம் வருதா இல்லையா? இப்ப சில பிள்ளைகள் அதை பார்த்துட்டு நாம இப்படி இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வருது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்பா தவறு பண்ற போது, அம்மா தவறு பண்ற போது அந்த குடும்பத்துல பிள்ளைகள் மட்டும் எப்படி தவறு பண்ணாம இருக்க முடியும்? எனவே ஒரு குடும்பத்துல குழந்தைகள் வெற்றி பெற வேணும், மேல வர வேணும், நல்லா இருக்கணும்னு சொன்னா பெத்தவங்க தங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கணும். நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத பத்தி கவலைப்படணும். 2 பேரும் சொன்னாங்க, கணவனால என்ன இன்பம், மனைவினால என்ன இன்பம்னு சொன்னாங்க. குழந்தைன்னு ஒண்ணு வீட்டுல இல்லைன்னா வீடு வீடா இருக்குமா? அதான் ஒரு பழமொழி சொல்லுவான், பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடினான். பிள்ளை இல்லை, கிழவரே தொட்டில உட்கார்ந்து அவர் சொன்ன மாதிரி விரல் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? அந்தந்த காலகட்டத்தில் அது இருக்கணும். நம்ம ஊர்லயே பாருங்க, கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்க, 2 வருஷம் ஆகி ஒரு வீட்டுல எதுவும் இல்லைன்னா உடனே ஒரு கேள்வி கேட்பான், என்ன ஒண்ணு விசேஷம் இல்லையா? வீட்டுல ஒண்ணு விசேஷம் இல்லையா? இது பரவாயில்ல, சில பேர் நாகரிகமா கேட்கறான், இன்னும் சில பேர் அசிங்கமா கேட்பான், ஒரு புழு பூச்சி இல்ல? அது என்ன புழு பூச்சின்னா? புழுங்கிறது பையனா, பூச்சிங்கிறது பொண்ணா? எப்படிறான்னா, புழு இருந்த இடத்துல குடஞ்சிக்கிட்டு அங்கேயே இருக்கும், அந்த இடத்த விட்டு போகவே போவாது. பூச்சி குடஞ்சிட்டு பறந்து போயிடுது. பொண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டாலாம், பையன் போக மாட்டேங்கிறானா, குடஞ்சிக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறான். அதை எப்படி கேட்கறான், வீட்டுல ஒரு புழு பூச்சி இல்லையா அப்படிங்கிறான். இப்ப பூரானே பிறக்குது, புழு என்ன புழு? நீ கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம வீட்டுல பிள்ளைகள் சரியில்லைன்னா அது எங்கேருந்து ஆரம்பமாகுது அப்படின்னா நம்ம கிட்டே இருந்து ஆரம்பமாகுது. எனக்கு நினைவு தெரிஞ்சு, நான் எப்பவுமே எனக்கு நினைவு தெரிஞ்சுன்னு சொல்வேனே ஒழிய எனக்கு விவரம் தெரிஞ்சுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி சொன்னா சில பேர் சொல்லுவான், இன்னைக்கு உனக்கு ரொம்ப விவரம் தெரிஞ்சு போச்சோ அப்படின்பா. நம்ம எச்சரிக்கையா வார்த்தையை கையாளணும். எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்க அப்பா ஒரு நண்பர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறார். அவருடைய நண்பர் வீட்டுக்கு வாசல்ல ஒரு பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. உள்ள போற போது எங்க அப்பா அந்த பசங்களை பார்த்துட்டு உள்ள போன உடனே அவங்கிட்ட கேட்கிறார், அவருடைய நண்பர்கிட்ட கேட்கிறார், வாசல்லாம் விளையாடிட்டு இருக்காங்களே உன் பசங்களா அப்படின்னு. அவன் சொன்னான் பாருங்க, திருப்பி பார்த்தாலே தெரியல, எந்தெந்த ஜென்மத்துல என்னென்ன பாவம் பண்ணணும் எல்லாம் மொத்தமா பிறந்திருக்குன்னா.
அது நம்ம ரொம்ப கிளியரா ஒண்ணு சொன்னான், எந்தெந்த ஜென்மத்துல என்னென்ன பாவமோன்னு சொன்னானே ஒழிய இந்த ஜென்மத்தை சொல்லல. ஏன், இந்த ஜென்மத்துல பண்ணிருக்கிற பாவத்துக்கு இதை விட மோசமா பிறக்கும் அவனுக்கே தெரியும். அதனாலதான் எந்தெந்த ஜென்மத்துல என்னென்ன பாவம் பண்ணணும் எல்லாம் வருஷம் வந்து பிறந்திருக்குது அப்படிங்கிறான். நீங்க யோசிச்சுங்க. அப்புறம் பிள்ளைகளை நோக்கிறதால என்ன பயன் இருக்கு? நான் இப்ப சொல்ல போற தியரி ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா வேற வழி இல்ல, பொறுத்துக்கணும். என்னன்னா, நம்ம ஜீன்ல இருந்து தான் பிள்ளைகள் உண்டாகுதுன்னு சொன்னேன் இல்லையா? மகாத்மா காந்தி கிட்டே இருந்து நல்ல பிள்ளையும் பிறந்திருக்குது, மோசமான பிள்ளையும் பிறந்திருக்குது. ஒரு குடும்பத்துல சில பிள்ளை ரவுடியா வந்து பிறக்குது, ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளை ரொம்ப புத்தர் மாதிரியா அமைதியா நல்லபடியா வந்து பிறக்குது. எப்படி சார் பிறக்குதுன்னா கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம ஜீன்ல எப்பவுமே ஒரே கேரக்டர் டாமினேட் பண்றது இல்ல, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு குணம் டாமினேட் பண்ணுது. ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு குணம் மேலோங்கி நிக்குது. மகாத்மா காந்தியோட புள்ள குடிச்சுட்டு தெருவில் உருண்டுகிட்டு இருந்தான். அவர்கிட்ட போய் எல்லாம் கேட்டான், என்னங்க இது தப்பா இருக்குது, உங்க புள்ள எப்படி இருக்கிறாரு? அப்ப காந்தி சொன்னார், நான் மிருகமா இருந்த போது பிறந்த பிள்ளை வேறு எப்படி இருக்கும்னு கேட்டார். அப்ப நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன், என் புள்ள அப்படி வந்து பிறந்தது, இப்ப நான் ரிஃபைன்ட் ஆயிட்டேன், என்ன பண்ண முடியும்? என்கிட்ட அந்த உணர்வு மேலோங்கி இருந்த நிலை, அவன் அப்படி வந்து பிறந்துட்டான். இதைத்தான் பெரியவங்க பார்த்து என்ன முடிவு பண்ணாங்க, ஆணும் பெண்ணும் இணைந்து சந்ததியை உண்டு பண்ற போது உணர்வுகளை எல்லாம் பதிவு பண்ணி பிறகுதான் சந்ததியை உண்டு பண்ணணும் அப்படின்னா. ஒரு கிளார்க் போஸ்ட்ல நியமிக்கிறதா இருந்தா, ஒரு ரூம் பாய் ஒரு வேலைக்கு ஒருத்தர் நியமிக்கிறதா இருந்தா அவன் என்ன தகுதி உள்ளவன்னு பார்க்கிறோம். ஒரு அப்பா என்ற பதவியில் ஒருவரை நியமிப்பதற்கு உடல் தகுதியை தவிர வேறு என்ன தகுதி இருக்கிறது என்பதை பற்றி எத்தனை பேர் கவலைப்பட்டிருக்கிறோம்? பயாலஜிக்கலா ஒருத்தன் அப்பா ஆயிடுறான், இந்த வார்த்தையை கவனிங்க. பயாலஜிக்கலா ஒருத்தன் அப்பா ஆயிடுறான், சைக்கலாஜிக்கலா அவன் அப்பாவா ஆகிறதே கிடையாது. ஏன், மைனர் மாதிரியே சுத்துறான், பொறுப்பு இல்லாம பொண்டாட்டி இண்டியாட்டி விட்டு போகும்போது சுத்திக்கிட்டே இருக்கான். பயாலஜிக்கலா ஃபாதர் ஆயிட்டான், சைக்கலாஜிக்கலா ஃபாதராவே ஆகல. அவன் பிள்ளை எப்படி மெச்சூர்டு பிள்ளையா வளர முடியும்? சோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்சிடென்ட். உடல் உறவு காரணமா பிள்ளை வந்து பிறந்திருது, அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. பல பேர் விபத்துக்களால் தகப்பனாகிறார்களே ஒழிய திட்டமிட்ட யோசனையினால் தகப்பனானவர்கள் உலகத்தில் மிக குறைவு. ஆக்சிடென்ட், புள்ள உண்டாயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். எனக்கு இப்படிப்பட்ட புள்ள வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து தகப்பனானவன் எத்தனை பேர் சார்? நான் ஒரு பழைய இன்சிடென்ட் சொல்றேன். ஆதிசங்கருடைய வாழ்க்கையில வருது. ஆதிசங்கருடைய வாழ்க்கையில அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் புள்ள இல்லையேன்னு தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆரியாம்பாள் சிவகுருன்னு பேரு, ரெண்டு பேரும் உட்கார்ந்து புள்ள இல்லையேன்னு கோயில்ல போய் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் இரவு அப்படி படுத்திருக்கும் போது அவர் கனவுல கடவுள் வந்தாராம். உனக்கு எப்படிப்பட்ட புள்ள வேணும்பா? ரொம்ப நாள் இருக்கிற புள்ள வேணுமா, கொஞ்ச நாள் இருக்கிற புள்ள வேணுமா? இவர் எதுக்குன்னு கேட்பார்ல. அப்ப கடவுள் சொன்னாரா, ரொம்ப நாள் இருக்கிற புள்ளைன்னா அயோக்கியனா கொடுப்பேன், கொஞ்ச நாள் இருக்கிற பிள்ளைன்னா நல்ல பிள்ளையா கொடுப்பேன், உனக்கு என்ன வேணும்? அப்படி ஒரு கனவு கண்டவர் சிவபெருமான் ஒரு பதில் சொல்லிட்டு முழிக்கிறார் பாருங்க. அவர் மனைவி படுத்திருந்தா, எந்திரிச்சு உட்கார்ந்தா. என்ன திடும்னு எந்திரிக்கிறே? அவ கேட்டா, நீங்க என்ன தூக்கத்துல எந்திரிக்கிறீங்க? கனவுல கடவுள் வந்தார், இது மாதிரி என்ன கேட்டார். அந்த அம்மா சொன்னா, என்னையும் இதே கேள்வி கேட்டாரு, நல்ல பிள்ளை கொஞ்ச நாள் இருக்கிறது வேணுமா, கெட்ட பிள்ளை ரொம்ப நாள் இருக்கிறது வேணுமா? உடனே அவங்க கணவர் கேட்டாரு, நீ என்ன சொன்ன அப்படின்னு. அவ சொன்னா பாருங்க ஒரு பதில், இதை நான் எப்படி முடிவு பண்ண முடியும், உங்களை கேட்டுட்டு சொல்றேன்னு எந்திரிச்சேன்னா. அவர் சொன்னார், கடவுள் என்ன கேட்ட போது நானும் அதே தான் சொன்னேன், நான் எப்படி முடிவு பண்ண முடியும், அவளை கேட்டுட்டு சொல்றேன்னு நான் எந்திரிச்சேன்னா. அவர்களுக்கு தான் ஆதிசங்கரன் பிள்ளையா வந்து பிறந்தாரு. இப்ப நம்ம வீட்டுல அப்படி பிறக்கலன்னா ஏன் பிறக்கலன்னு தெரியுதா? கடவுளே வந்து நம்ம அப்பா அம்மா கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவோம்? இப்ப அப்பா வந்து கேட்டான்னு வச்சுங்க, எப்படிப்பட்ட புள்ள வேணும் அப்படின்னு, அப்பா ஒண்ணு அம்மாவை கேட்டு சொல்றேன்னு சொல்ல மாட்டேன், அவளை கேட்டாலே விளங்காது, அவளுக்கு இது தெரியாம இருக்கிறதே நல்லதும்பார். எது, இப்படி கனவுல கடவுள் வந்தது தெரியாம இருக்கிற நல்லது. அவகிட்ட போய் கேட்டா அவன்னு சொல்லுவா, அந்த கூறுகட்ட மனுஷனுக்கு எது விளங்குச்சு இது விளங்குறதுக்கு, ஏதோ சட்டங்கத்தான் போடாம புள்ள வந்துட்டா சரி. மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது. பல வீட்டுல மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது. மனைவி அப்படின்னா கணவனுக்கு மனைவி மேல நம்பிக்கை கிடையாது. இப்ப யோசிச்சுங்க, நம்பிக்கை கிடையாது, மரியாதை கிடையாத தம்பதிகளுக்கு ஆதிசங்கர் வந்து பிறக்க முடியுமா? ஆட்டோ சங்கர் தான் வந்து பிறக்க முடியுமே ஒழிய ஆதிசங்கர் எப்படி சார் வந்து பிறக்க முடியும்? அப்ப எத்தனை பேர் பிளான் பண்ணி நமக்கு இப்படி ஒரு புள்ள வேணும் அப்படின்னு விரதம் இருந்து நோன்பு இருந்து எனக்கு இது மாதிரியான புள்ள வேணும் அப்படின்னு தவம் இருந்து பெற்றவர்கள் எத்தனை பேர்?
பிள்ளைகளை நோகுறோம். நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் சொன்னா அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் சொல்ற பேச்சை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு இப்படி ஒரு புள்ள வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கணும். அது ஆணா இருந்தாலும் நல்லதுதான், பெண்ணா இருந்தாலும் நல்லதுதான். அதுலலாம் ஒன்றும் பெரிய பேதம் இல்லை. ஆம்பளை பிள்ளைன்னா ஒஸ்தி, பொம்பளை பிள்ளைன்னா மட்டும். அதெல்லாம் இப்ப ஏற்பட்டிருக்கிற மோசமான ஒரு கான்செப்ட். எனக்கு 2 பெண் குழந்தைங்க. நான் இதை ஒன்றும் வருத்தமா சொல்லல, சந்தோஷமா சொல்றேன். எனக்கு 2 குழந்தை, 2 பொண்ணு. இது நடந்த இன்சிடென்ட் எப்படின்னா, நான் வந்து 2வது பிள்ளை பேருக்கா என் மனைவி வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி. என்கிட்ட அப்ப கார் கிடையாது. கோயம்புத்தூர்ல இருந்தேன். போய் ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு ராத்திரி 12 மணி ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு நேரா போய் ஹாஸ்பிட்டல் அவளை சேர்க்கிறேன் டெலிவரிக்கு. அவளை உள்ள அப்படி சேர்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் வெளியே வந்து இந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட கேட்டேன், என்ன பணம் கொடுக்கணும். எங்க ஊர்ல அந்த பிக்சடா வாங்க மாட்டாங்க, அவங்க சௌகரியப்படி வாங்குவாங்க. எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரு, இப்ப நீங்களே ரொம்ப பரபரப்பா இருக்கிறீங்க, இப்ப கொடுத்தா குறைச்சலா கொடுப்பீங்க, நாளைக்கு நல்ல செய்தியோட கூட 10 ரூபா வாங்கிக்கிறேன். சரி விட்டுட்டேன். டெலிவரி ஆகி 1 வாரம் ஆச்சு, அவரை பார்க்க முடியல. அப்புறம் அவரை தேடி பிடிச்சிக்கிட்டு நேரா போய், என்னங்க 1 வாரமா நீங்க வரவே இல்லை, உங்க நான் பணம் பாக்கி வச்சிருக்கிறேன். அவர் கேட்டார், அதெல்லாம் அப்புறம் என்ன பிள்ளைன்னு சொல்லுங்க. நான் சொன்ன பொம்பளை பிள்ளை. பொம்பளையா? நீங்களே வருத்தத்தில் இருப்பீங்க. நான் என்ன வருத்தத்தில் இருக்கிறேன்? அவராவே நீங்களே வருத்தத்தில் இருப்பீங்க, கொடுக்கறத கொடுங்க. நான் சொன்னேன், இதுல ஒன்றும் வருத்தப்பட ஒண்ணு இல்லைங்க, வருத்தத்தில் இருப்பீங்க. அப்படி பார்த்தா எனக்கு 2வது பொம்பளை பிள்ளைன்னா பாருங்க. அவர் சொன்னார், அப்ப நான் தான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். அப்ப 2வது பொம்பளை பிள்ளை பெற்றா கையேந்திட்டவன் அர்த்தமா? அப்படி ஒரு நினைப்பு இருக்கு. பெண் குழந்தை பிறந்துட்டா அது ரொம்ப செலவு, ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா அது ரொம்ப நல்லது அப்படின்னு. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, பொம்பளை பிள்ளையா இருந்தாலாவது பிற்காலத்துல அப்பா அம்மாவுக்கு ஒரு காப்பியாவது கொடுக்கும். ஆம்பளை பிள்ளையா இருந்தா அது கொடுக்கிற யோக்கியதை கூட உனக்கு இல்லாம போயிடும். ஏன்னா பொண்டாட்டியை கேட்டுட்டு கொடுக்கணும், அப்ப மாமியாருக்கு கொடுக்க விடுவாடா, அப்ப என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டம். பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு ஒரு வேளை சோறு கிடைக்கும். ஆம்பளை பிள்ளையா இருந்தா வர்றவளை பொறுத்து அவனுக்கே கிடைக்கலையா, அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு எங்கேன்னு கிடைக்க போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொம்பளை பிள்ளைன்னா மட்டும், ஆம்பளை பிள்ளைன்னா ஒஸ்தி, அதெல்லாம் ரொம்ப தவறு. இதை உடைக்கிறான் பாருங்க பாரதி. இங்க திருவள்ளுவர் கூட ஒன் சைடடா திங்க் பண்ணிட்டார். எப்படின்னா, ஆம்பளை பிள்ளை தான் தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டார். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் எனக்கு கேட்ட தாய், மகனை அப்படின்னார். பாரதி தான் உடைச்சான். என்ன மகனை, என்ன மகனை? திருவள்ளுவர்ல டிவியேட் ஆகிறான், ஆனா நாசுக்கா டிவியேட் ஆனா. மகனைன்னு சொல்லல. எப்படி? உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி. அப்ப என்ன அர்த்தம்? பொம்பளை பிள்ளை உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடின்னா. உன்னை யாராவது பாராட்டினா என் உடம்பெல்லாம் சிலுக்குதேம்மா, மகளை பார்த்து பாடுகிற. உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடி. ஆம்பளை பிள்ளைனாலும் சரி, பொம்பளை பிள்ளைனாலும் சரி, பிள்ளையா இருந்தா வெற்றி தான். என்கிட்ட பல பேர் சொல்லுவாங்க, ஆம்பளை பிள்ளையா இருந்திருந்தா பரவாயில்ல சார். இன்னும் சில பேர், சார் ஆம்பளை தடியன்லாம் வந்து பிறந்திருக்கிறா, அன்பா இருக்கிறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையே இல்லையே சார், அப்படி வருத்தப்படுற எத்தனை பேர் இருக்கிறேன். நான் ஒண்ணு சொல்றேன், ஆம்பளை பிள்ளை பெத்தாதான் பெருமை, பொம்பளை பிள்ளை பெத்தாதான் பெருமைங்கிறதெல்லாம் வெறும் மாயை. ஒரே வார்த்தை சொல்லுமா, புள்ளையா பெத்து புள்ளையா வளர்த்திருந்தா பெருமை தான். நீங்க புள்ளையா பெத்துக்காம மிருகமா பெத்திருந்தா, ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்ததுன்னா. எங்க ஊர் வரலாறு சொல்லட்டுமா? எங்க ஊர் வரலாறு என்ன? ஆம்பளை பிள்ளையாலும் பெருமை இருக்கு, பொம்பளை பிள்ளையாலும் பெருமை இருக்கு. எப்படி? எங்க ஊர்ல மோத்திலால் நேருன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு ஜவஹர்லால் நேரு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது, பெரிய பாப்புலாரிட்டி. அந்த ஜவஹர்லால் நேருங்கிற ஆம்பளை பிள்ளைக்கு இந்திரா காந்தின்னு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தது, அதனால பெரிய பாப்புலாரிட்டி. அந்த இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்தின்னு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது, அதனால பாராட்டு, பெருமை. அப்ப என்னன்னா, ஆம்பளை பிள்ளை பெத்தாலும் பொம்பளை பிள்ளை பெத்தாலும் சரியானபடி பெத்து வளர்த்தா அது பாராட்டு தானே ஒழிய ஆம்பளை பொம்பளைங்கிறது வெறும் மாயை. மோதிலால் நேருவுக்கு நேருவால் பெருமை, நேருவுக்கு இந்திரா காந்தியால் பெருமை, இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்தியால் பெருமை. ஆம்பளை பிள்ளை என்ன பொம்பளை பிள்ளை என்ன? அந்த கான்செப்டே தப்பு. பிள்ளையா இருந்தா வெற்றி தான். இதை விட இன்னொரு கான்ட்ராஸ்ட் சொல்ற பாருங்க, அழகான ஒரு கான்ட்ராஸ்ட். ஆண்டாள்னு ஒரு ஆழ்வார் வாழ்ந்தா, பெண். அவ கண்ணனை காதலிச்சா. அந்த கண்ணனை பெத்த தாயை பாராட்டினா, இப்படி ஒரு பிள்ளையை பெத்து கொடுத்தியே, ஆம்பளை பிள்ளையை பெத்து கொடுத்தியேன்னு பாராட்டினா. எப்படி தெரியுங்களா பாட்டு? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை பாட்டு வரும். எப்படி பிள்ளை பெத்து கொடுத்தா பாரியா, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படி. இதுக்கு உரை எழுதுற போது எழுதுனா, பெற்ற வயிறுக்கு பட்டம் கட்டியவள் அப்படின்னு எழுதுனா. அந்த பெத்த வயிற்றுக்கு அவ பட்டம் கட்டிட்டாளா, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன்
பெத்தா இப்படி ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்துக்கணும் அப்படின்னு. அப்ப ஆண்டாள் யாரை பாராட்டுறா? ஆம்பளை பிள்ளையை பெத்தவளை பாராட்டினா. ஆனா ஆண்டாள் பொம்பளை பிள்ளை தானே. அதை வளர்த்தவர் யார் தெரியுமா? உங்க அப்பா பெரியாழ்வார்னு பேரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு மகள் பிறந்தாள்னு சொல்லல, நான் ஒரு மகளை வளர்த்தேன்னு சொல்லல. பாட்டு எப்படி தெரியுமா? பெரியாழ்வார் சொன்னார், ஒரு மகளை உடையேன், ஒரு மாமகளை உடையேன். எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா பாரு, எப்பேற்பட்ட பொண்ணு தெரியுமா? இப்ப யோசிச்சு பாருங்க, ஆண் பிள்ளை என்பதற்காக கண்ணனை பாராட்டுகிறாள் ஆண்டாள், அவள் பெண்ணாய் பிறந்ததற்காக பெரியாழ்வார் பாராட்டுகிறார் என்றால், ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்பது அபத்தமான ஒரு எண்ணம். பிள்ளை பிள்ளையாக இருந்தால் கொண்டாடத்தக்கது. நீங்க முன்னெல்லாம் உங்களுக்கு தெரியும், வீட்டுல பாப்புலேஷனே ஜாஸ்தி, ஒவ்வொரு வீடுமே ஒரு முனிசிபாலிட்டி வார்டு மாதிரி இருக்கும். எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலின்னு கச்ச 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 6 பனியன் 6 சட்டை 6 துண்டு ஒன்னும் தெரியாது. அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். அது பாட்டுக்கு ஒரு 40-50 உருப்படி ஒவ்வொரு வீட்லயும் ஓடும். நாங்களே எங்க வீட்டுல மொத்தம் எப்படின்னா 6 பிள்ளை, 3 பையன் 3 பொண்ணு, எங்க அப்பா அம்மா 8 பேர். நல்ல வேளை இன்னும் ஒண்ணு இருந்திருந்தா நவக்கிரக ஊடு அப்படின்னு இருப்பா. தப்பிச்சோம் நாங்க. 8 6 பிள்ளைங்க, வீடு ஜெய் ஜெய்ன்னு இருக்கும். அது பாட்டுக்கு எப்படி இருக்கும்? இப்பெல்லாம் ரொம்ப லிமிட்டட். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு, கருவேப்பிலை கண்ணு மாதிரி ஒன்னே ஒண்ணு, அதையே சமாளிக்க முடியலன்றா. அப்ப 6 எப்படா சமாளிச்சான்னா, பெத்தவன் சமாளிக்கல, ஒண்ணு குட்டியே சமாளிச்சிருக்கும். பெருசா ஒரு குட்டுவார் பாருங்க அப்பா, அவன் அடுத்தவனை குட்டுவான். அப்படியே அது வந்து ஒரு டீசென்ட்ரலைசேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன்ல டீசென்ட்ரலைசேஷன், எல்லாம் தானாவே ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும். இப்ப அப்படி இல்ல, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு, உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறான் பசங்களை வளர்க்கறது. அப்ப இந்த நம்பர் ஆஃப் இது பாப்புலேஷன் கூட இருந்து சொன்ன பாருங்க. வீட்டுல நான் எண்ணிக்கை, அதுக்கு ஒரு ஜோக் சொல்லுவேன். பஸ்ஸில் ஒரு அம்மா பிள்ளைய கூட்டிட்டு ஏறிச்சு, கொஞ்சம் நிறைய இப்படி கூட்டிட்டு பஸ்ஸில் ஏறின உடனே அந்த கண்டக்டர் நினைச்சிட்டான் ஸ்கூல் பஸ் ரிப்பேர் போல் இருக்க. இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களை எல்லாம் கூட்டிட்டு பஸ்ஸில் ஏறுதுன்னு நினைச்சுக்கிட்டு அவன் கேட்டான் டவுன் பஸ்ஸில், ஏன் டீச்சர் அம்மா ஸ்கூல் பஸ் ரிப்பேர் ஆகணும். அந்த அம்மா இப்படி ஒரு முறைச்சு, உன் கண்ணில் கொல்லிய வைக்க, என்ன ஸ்கூல் டீச்சர் நான் நினைச்சுக்கிட்டேன், அவ்வளவு என் சொந்த பிள்ளைங்க. டக்குன்னு இன்னொரு பெரியவர் பார்த்தார், அவருக்கு இப்ப போதாத நேரம், அவர் உன் பிள்ளையாவே இருக்கட்டுமே, இன்னும் எல்லாத்தையும் என்ன ஊர்வலமா கூட்டிட்டு வருது, இந்த சிறுவர்கள் மாநில மாநாடு நடக்குதா, பேரணி கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வரையே, வீட்டுல ஒரு 2 விட்டுட்டு பாக்கி கூட்டு வர வேண்டாமா? அவ சொன்னா அதே கொல்லிய உன் கண்ணிலையும் வைக்க, ஏன் வீட்டுல 3 விட்டுட்டு பாக்கி தான் நான் கூட்டியாந்து இருக்கிறேன். அதோட வாய்ப்பத்திட்டான். இந்த பஸ்ல ஏறிச்சு பாருங்க, ஒரே அமக்குளம் எல்லாம் டப்ப இங்க போய் ஓடி உட்காருது, அங்கே இங்க வந்து உட்காருது, இன்னொரு மாத்தி உட்காருது, மாத்தி எல்லாம் அங்க உட்காந்துட்டே இருந்தது. அப்படி மாத்தி உட்கார்ந்த உடனே ஒரு பிள்ளை ஒரு பெரியவரை தள்ளிக்கிட்டு போய் பக்கத்துல உட்காந்து அங்கே இன்னொன்னு கூப்பிடுது, இங்க போ அப்படி இன்னொன்னு கூப்பிடுவா. அவரால் இதையே சமாளிக்க முடியாது, இது இன்னொரு பிசாசை வேற கூப்பிடுதேன்ட்டு, நீ ஒண்ணு உட்காந்தா போதுமா, எதுக்கு அவளை கூப்பிடுற அப்படின்னு. உங்க அப்பா விட்டு பஸ்ஸ டக்குன்னு ஒரு வாயம்பூத்த, உன் பேர் என்ன பாப்பா, உன் பேர் என்ன? பேரா 8. 8 நம்பர் தான். ஏன் பேரெல்லாம் வச்சு ஞாபகம் இருக்காதுன்னு எங்க அப்பா நம்பர் வச்சிருக்காரு, எங்க வீட்டுல நான் 8ஆம் நம்பர் அப்படின்னு. உடனே என்ன கேட்டான், நீ கூப்பிட்டியே அது என்னன்னா 8A. என்ன 8A? ஒரே பிரசவத்துல ரெட்டை, வேற எப்படி பேர் வைப்பான்? 8A பஸ்ஸே விட்டுருக்கிற. இதெல்லாம் அந்த காலம். யோகப்பட்ட பிள்ளைங்க இருந்து வீட்டுல வச்ச இருக்கும் சார். அதுலயும் ஒரு சந்தோஷம் இருந்தது சார். எங்க அண்ணனுக்கு எனக்கு நிறைய சண்டை வரும். சண்டை வரலன்னா அப்புறம் என்ன லைஃப் இருக்கு சொல்லுங்க? நிறைய சண்டை வரும். அப்பெல்லாம் எங்க வீட்டுல பெரிய வீடு, ஒரே பாத்ரூம், குளிக்கிறதுக்கு தண்ணி அடிச்சு வச்சு குளிக்கணும். நான் தண்ணி அடிச்சு பக்கெட்ல வச்சுட்டு இப்படி வெளியே வருவோம் பாருங்க, எங்க அண்ணன் உள்ள போய் கஷ்டத்துக்கும். அந்த தண்ணி அடிக்கிற வேலை அவனுக்கு, தண்ணி அடிக்கிற வேலை தப்பா நினைக்காதீங்க, பைப்ல தண்ணி அடிச்சு தான் குளிக்கணும் அங்கெல்லாம். அப்போ இப்பெல்லாம் வரதே இல்லை, இப்பெல்லாம் எல்லாம் சால்வ்டு ப்ராப்ளம். அப்ப நான் கத்துவேன் அவனை, இப்படியா பண்றேன். அப்ப எங்க அண்ணன் திருப்பி என்ன திட்டுவான். திட்டும் போது அப்ப கோவத்தில் நாங்க மயிலாப்பூர்ல இருந்தோம். மயிலாப்பூர்ல உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட பாஷை அதிகமா இருக்கும். நான் ஏதாவது சொன்னேன், கட்டையில போறவனே அப்படிமா. கட்டையில போறவன் போறவன் அர்த்தம், கட்டையில போறவனே அப்படின்னு. நான் எரிச்சல் சொல்லுவேன், நீ தான் போற நானும் தான் போறேன், போகாதவன் எவன் சொல்லு, நீ தான் போகணும் நான் தான் போகணும். அவன் சொல்லுவான், யாரு முன்னாடி போறோங்கிறதான பிரச்சனையே, யாரு முன்னாடி. நான் சொல்லுவேன், பாத்ரூம்லயும் முன்னாடியே போ. ஆனா அன்னைக்கு அப்படி சண்டை போட்டோம், யாரு அண்ணன் தம்பி எல்லாம் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அண்ணன் வீட்டுல ஒரு விசேஷம், எங்க வீட்டுல ஒரு விசேஷம், எவ்வளவு ஆசையா பாசமா போய் உட்கார்ந்துக்கிறோம்.
போட்ட சண்டைனா ஏதாவது ஒரு அர்த்தம் உண்டா? சிரிக்கிறோம். இப்ப அதெல்லாம் பேசி சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்தா இன்னைக்கு வீட்டுல எல்லாம் ஒண்ணு கருவேப்பிலை கொழுந்த மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் அண்ணன் தங்கங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. நான் வேடிக்கையா சொன்னேன், இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த ஊர்ல ராமாயணமே சொல்ல முடியாது. அண்ணன் ராமனுக்காக தம்பி பரதன் தான். ஸ்டாப் இட். அண்ணன்னா யாரு, தம்பின்னா யாரு, தங்கச்சின்னா யாரு அப்படிமா. அண்ணன் தம்பி தங்கச்சிக்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. எல்லாம் வீட்டுல ஒண்ணு உட்கார்ந்துருக்கும் பாருங்க. அதான் இப்ப தப்பாகி போச்சு. என்ன தப்பாகி போச்சுன்னா, இப்ப வளர்ற பிள்ளைகள் இன்னொருத்தருக்கு எதையும் கொடுக்கறதே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த செல்ஃபிஷா சுயநலமா நான் மட்டுமே அனுபவிக்கணும் அப்படின்னு ஒத்தையாவே பெத்தவங்க வளர்த்துறாங்க. கொடுக்கணும், இன்னொருத்தருக்கு போகணும், வீட்டுக்கு வந்து போகணும், ஒண்ணுமே இல்லையே. அந்த பிள்ளைகளுக்கு சகோதர பாசம்னா என்னன்னு சொல்லித்தர முடியலையே, சகோதரி பாசம்னா என்னன்னு சொல்லித்தரவே தெரியலையே. அப்படி ஆயி போச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சதால மன வளர்ச்சி அடைகிறதுக்கு பதிலா மனம் கொஞ்சம் சுருங்கி போயிருக்கு. அப்ப நாம எப்படி வளர்க்கணும்? எழுத்து விட்டு பிள்ளைகளை இவனோட ஒத்தவனை சகோதரனா நினைக்க வைக்கணும், சகோதரியா நினைக்க வைக்கணும். அந்த உறவுகளுடைய சுகம் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லணும். நீங்க இந்துக்களுடைய திருமண முறையில தாலி கட்டுற போது மாப்பிள்ளை ஒரு முடிச்சு தான் போடணும், கூட நிக்கிற அக்கா தான் இன்னொரு முடிச்சு போடுவா. ஏன்? அவளுக்கு ஒரு அந்தஸ்து, அவளுக்கு ஒரு மரியாதை. ரெண்டாவது முடிச்சு நீ போடு அப்படிம்பாங்க. அப்புறம் மாமன் சீரு, தாய் மாமனுக்கு மரியாதை. காது குத்துற போது மாமன் மடியில தான் உட்கார்ந்து குத்தணும். ஏன் இதெல்லாம் வச்சான்? உறவுல ஒரு பந்தம் இருக்கணும், பாசம் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருக்கணும். இவ்வளவு என்னத்துக்கு? நீங்க வீட்டுல கல்யாணத்துல வாசல்ல என்ன கட்டுவான் தெரியுமா? தென்னங்கொலை கட்டுவான் இல்லையா? தென்னை மரத்து கொலையா தென்னை கட்டுவான். வாழை கொலத்துல வாழை கட்டுவான், இல்லாட்டி பாக்கு அப்படியே கொலையா கட்டுவான். என்ன அர்த்தம்னா, ஒத்தையா காய் விடுகிறத கட்டவே மாட்டான், கொலையா காய் விடுறதான் கட்டுவான். குலை குலையாக காய்த்து தொங்குவது போல் மனித இனமும் குலையாக ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தழுவி வாழ வேண்டும் என்று கொலையா கட்டி வச்சான். இப்ப என்னன்னா கொலையா நடக்குது. கொலையா கட்டி வச்சான், இப்ப கொலையா நடக்குது. அண்ணன் தம்பியை வெட்டுறான், தம்பி அண்ணனை வெட்டுறான். எதுக்குடா? நான் சொத்துக்காக வெட்டிட்டேன் அப்படிங்கிறான். எவ்வளவு பாசம்! அது ஒரு அன்பு வலை. குடும்பம் என்பது ஒரு அன்பினாலே பின்னப்படுகிற ஒரு ஆச்சரியமான ஒரு பெரிய வலை. முதல்ல நான் வற்புறுத்த விரும்புவது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு பெற்றோர்களிடத்தில் இருக்கிற இயல்புகள், பழக்க வழக்கங்கள், இவைதான் அந்த குடும்பத்துக்குள் ஊடுருவி வருகின்றன. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். சைக்காலஜில நம்ம பிள்ளைங்க பிற்காலத்துல சந்தோஷமாவும் நல்லாவும் வளரணும்னா புருஷன் பொண்டாட்டி முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கு. என்னன்னா, பிள்ளைங்க எதிர்த்தாப்புல சண்டை போடக்கூடாது. நம்முடைய குழந்தைங்களுக்கு எதிர்த்தாப்புல நமக்கு 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடாது. சில வீடுகள்ல அந்த நாகரிகம் தெரியாது. குழந்தை அப்பா அம்மா சண்டை போட்ட காட்சியை ரீப்ளே ஆகிட்டே இருக்கும் மைண்டுக்குள்ள, திரும்பி அதுக்கு படிப்புல கவனம் வராது. இப்ப என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதுதான். கருத்து வேறுபாடு இல்லாத புருஷன் பொண்டாட்டி உலகத்தில் இருக்க முடியாது. வச்சுக்கங்க. எப்படின்னா, உங்கள் அன்பை பெட்ரூமில் வைத்துக் கொள்வது போல் உங்கள் சண்டைகளையும் பெட்ரூமுக்குள்ளேயே முடித்து விடுங்கள். தயவு செய்து குழந்தைகளுக்கு தெரியும்படியாக சண்டை போடாதீர்கள். அந்தரங்கமும் குழந்தைக்கு தெரியக்கூடாது, நம்முடைய சண்டைகளும் குழந்தைக்கு தெரியக்கூடாது. அதான் உண்மையான ஒரு குழந்தை வளர்ப்பு முறை. ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் ரொம்ப முக்கியம். இன்னொரு உண்மையும் சொல்லிடுறேனே, புருஷன் ஐயா கேலி பண்ணாங்க, ஐயாவும் கேலி பண்ணாங்க, கணவன் மனைவி எப்படி இருக்கிறாங்க. சண்டை இல்லாத வீடுன்னு ஒரு வீடு உண்டா? கணவன் மனைவி சண்டை இல்லாத வீடுன்னு ஒரு வீடு உண்டா? கிடையாது. வீட்டுக்கு எப்படி கதவு இருக்குமோ, வீட்டுல எப்படி டாய்லெட் இருக்குமோ, ரெஸ்ட் ரூம் டாய்லெட் சம்திங் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொன்று இருக்கும். எப்படி இருந்தாலும் வீட்டுல எப்படியோ அது மாதிரி கணவன் மனைவி இருந்தா சண்டை இருக்கும். மனைவி கணவன் திடீர்னு சொன்னா, எங்க ஊர்ல எங்க ஒரு 2 நிமிஷம் சண்டையை நிறுத்துங்க. எதுக்குன்னா, நிறுத்துங்களேன். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதா? ஐயோ 2 நிமிஷம் சண்டையை நிறுத்துங்க. ஏன்? பக்கத்து வீட்டுல ஆரம்பமாயிடுச்சு, அது என்னன்னு முழுசா கேட்டுட்டு அப்புறமா நாம போடுற சண்டையை போடுவோம்னா. எஸ், பக்கத்து வீட்டு சண்டையை கேட்டா 10 பாயிண்ட் புதுசா கூட கிடைக்கும். அங்கே 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு புதுசா சில யுத்தத்தெல்லாம் ஆரம்பிக்கலாம். இதுல நான் என்ன சொல்ல வர்றேன், சண்டை இல்லாத வீடுன்னு ஒண்ணு கிடையாது. இப்ப நான் வரிசையா பம்பாட் பண்ண போறேன், நீங்க என்ன பொறுத்துக்கணும். புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கு என்ன காரணம்? புருஷன் பொண்டாட்டி சண்டை வீட்டுல வருதுங்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா ஈகோ. நான் சொல்றத அவர் கேட்கறதா, அவ சொல்றத நான் கேட்கறதா? இன்னைக்கு சொல்றேன், நீ இல்லாம என்னால வாழ முடியும்னு யாராவது சொல்றதா இருந்தா கல்யாணமே பண்ணாதீங்க. நீ இல்லைனாலும் என்னால வாழ முடியும் அப்படின்னா லாட்ஜிலேயே நீங்க குடியிருக்கணுமே ஒழிய ஒரு பொண்ணை தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாது. அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் திருமணம் என்ற பந்தத்திலேயே அடியெடுத்து வைக்க வேண்டும். ஏன் நீ இல்லாட்டி என்னால வாழ முடியாதானா? உனக்கு எதுக்கு கல்யாணம்?
You are complementary சார், ஒருவருக்கு ஒருவர் காம்ப்ளிமெண்டரி. இவங்க இல்லாம அவனால வாழ முடியாது, அவன் இல்லாம இவளால வாழ முடியாது. அதான மேரிட்டல் ரிலேஷன்ஷிப். நீ இல்லன்னா எனக்கு என்ன, நான் வாழ முடியாதானா, அப்புறம் எனக்கு கல்யாணம்? அந்த அந்த அடி நாதமே தகர்ந்து போச்சு. நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்ற எண்ணம் தான் கணவன் மனைவி உறவினுடைய உண்மையான பந்தம். இன்னொன்னு சொல்லட்டுமா, நான் 100, மனைவி நானும் 100, நீங்க லாயக்கே இல்லை. நான் 50, என் மனைவி 50, இருவரும் சேர்ந்தால்தான் 100 என்று புரிந்து கொண்டு விட்டால் ஒரு குடும்பத்தில் கருத்து வேறுபாட்டுக்கு இடமே கிடையாது. நான் 50, அவ 50, பிஸ்கட் மட்டும் 50-50 இல்ல, ஃபேமிலியே 50-50. நான் 50, அவ 50, அப்பதான் 100. அந்த தெளிவு வரணும். அந்த கான்செப்ட் மனசுல டெவலப் ஆகி போச்சுன்னு வச்சுங்க, புருஷன் முன்னாடி சண்டை வர முடியாது. ஃபர்ஸ்ட் ரீசன் ஈகோ கிளாஷ். அதை தாண்டி நீங்க மேல வந்தீங்கன்னா என்ன அப்படின்னா, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, எதிர்பார்ப்புல கொஞ்சம் வித்தியாசமாயி போகுது. ஒரு மனைவி சில எதிர்பார்ப்போட வரா லைஃப்ல, கணவன் ஒரு விதமான எதிர்பார்ப்போட வரா, அவனுக்கு வேற சில எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த எதிர்பார்ப்பு மேட்ச் ஆகாட்டி புருஷ முன்னாடி சண்டை வந்துடும். என்ன எங்க ஊர்ல எப்படின்னா, இவன் எப்படி இருந்தாலும் சம்சாரத்தை எப்படி எதிர்பார்க்கிறான் தெரியுமா? ஐஸ்வர்யா ராய் ரேஞ்சுக்கு எதிர்பார்க்கிறான். பார்க்க சகிக்கல இவன் சொல்றான் ஐஸ்வர்யா ராய் மாதிரி நமக்கு ஒண்ணு. நான் கேட்கிறேன், ஐஸ்வர்யா ராய் ரேஞ்சில் அவ இருந்தானா அவ அஜித்னு ஒண்ணு எதிர்பார்க்க மாட்டாளா? ஒரு கல்யாணம் பண்ணிக்குவேன். இது என்ன நியாயம் இது? நாம எப்படி இருந்தாலும் நமக்கு வர்றது ஐஸ்வர்யா ராயா இருக்கணும் அப்படின்னா, அதே மாதிரிதான் அந்த செயலையும் அவங்க எப்படி வேணாலும் இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்கிற கனவு கணவன் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அவன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த எதிர்பார்ப்பு தான் எல்லா சிக்கலுக்கும் காரணம். முதல்ல அந்த எதிர்பார்ப்புல இருந்து யதார்த்தத்துக்கு வரணும். யதார்த்தத்துக்கு வரணும். ஐயா சொன்ன மாதிரி தான் என் நண்பர் சண்முகோடுவேல் ஒரு நல்ல பேச்ச அவர் சொல்வார். கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் நைட்டு ஒய்ஃப்ட புருஷன் கேட்டானா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இதை கேட்காத கோமாளியே உலகத்தில் கிடையாது. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அவ சொன்னா அதை விடுங்க அப்படின்னு. அதை விடுங்க. ஒரு சொன்னாலும் டிசைடட், இதுமேல என்ன பெரிய ஆராய்ச்சி வேண்டியிருக்கு. பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னா மாத்தி அமைக்க முடியுமா? பிடிக்கலன்னா ஃபேஷியல் சர்ஜரி போய் இவர் பண்ணிட்டு வந்துருவாரு. அதாவது அது முடிஞ்சு போச்சு. இதுதான் இப்ப தெரிஞ்சுங்க, இதுதான் இந்திய மனோபாவம். என்னன்னா, அது கட்டையோ நெட்டையோ குட்டையோ வாச்சிருச்சு, இதுமே புருஷன், அவ்வளவுதான். இதே மனோபாவம் ஆணுக்கு இருக்கும். வாச்சிருச்சு, சம்சாரம் முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு இன்னும் பழைய கதையை கிடையாது, அப்படி இருந்தா பரவாயில்ல, இப்படி இருந்தா இன்னும் மாத்த முடியுமா? சோ ரெண்டாவது ப்ராப்ளம் எப்படின்னா, எதிர்பார்ப்பு வெவ்வேறு. இப்ப வச்சுங்களேன், இப்ப எங்களை மாதிரி பேச்சாளர்கள், கலைஞர்கள், ஓவியம், சினிமாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எஸ்தெட்டிக் சென்ஸ், கலைங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அவனுக்கு வாட்ச மனைவி இருக்கு பாருங்க, இதெல்லாம் எதுவுமே சம்பந்தமே இல்லாததா இருக்கும். எதுக்கு ஊர் ஊரா போய் பேசுறீங்க? நான் சொன்ன ஒரே ஊர்ல பேசினா கேட்க மாட்டாங்க, அதான் ஊர் ஊரா போய் பேசுறேன். நீங்க அப்பப்போ ஊருக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் இங்க நான் தனியா உட்காந்து நான் என்ன இது அக்கிரமமா இருக்க? என்ன கட்டிக்கிட்டு நீங்க ஒரு மைக்கே கட்டிக்கிட்டு இருக்கலாம். நான் சொல்ல மைக் என்ன, உன்னை கட்டிட்டு ஒரு ஸ்பீக்கரை கட்டிக்கிட்ட மாதிரி தானே இப்ப என்ன கெட்டு போச்சு போச்சு, பிரச்சனை ஆயிடும். அவன் என்ன தவிக்கிறா? புருஷனை விட்டு இருக்க முடியல, அதான உண்மை, பேசிக் தானே. எதிர்பார்ப்பு வேற. அவ சொல்லுவா, எங்க அப்பா கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தாரு, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் டிரான்ஸ்ஃபரே பண்ணுவாங்க, நாங்க 3 வருஷம் கழிச்சு வீடு மாத்துறதுக்கே கஷ்டப்படுவோம், நீங்க என்ன தினம் அடிக்கடி வெளியூர் போறீங்களே அப்படின்னா. வாட் டு டு? உனக்கு வாய்ச்ச அப்பாவுடைய வாழ்க்கை வேற, ஆனா உனக்கு வாய்ச்ச கணவனுடைய வாழ்க்கை வேற. இதே எதிர்பார்ப்பு ஆணுக்கு இருக்கும். மனைவி அந்த தமிழ் சினிமால பார்த்துட்டா, மனைவி என்பவ இவ வந்த உடனே அந்த கோட்டை எல்லாம் கழட்டி விடுவா, உள்ள உழைவா, அப்படிமா அந்த கோட்டை கழட்டுவா, அந்த பேக் எப்படி வாங்குவா. எந்த வீட்லயாவது நிஜமா அப்படி எவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க என்னைக்காவது? இந்த பாவி அந்த படத்தை பார்த்தே ஏமாந்து போயிட்டா. ஓ, நம்ம லைஃப்ல இப்படிலாம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு கற்பனையில தாலி கட்டிட்டான். இங்க வந்தா அவ பொட்டியும் வாங்குறது இல்ல, கோட்டையும் கழட்டுறது இல்ல, அப்படி உட்காந்து காலிங்க உட்காந்து ஷூ லேஸ் எல்லாம் போட்டு விடுறாப்புல படத்துல காட்டுவா. எந்த வீட்லயும் ஷூ லேஸ் போட்டு போட்டு விடுறல. அவ புள்ள பெத்தா புள்ளைக்கு ஷூ லேஸ் சொன்னா போட்டு விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புவா. இந்த எருமாட்டை போட்டு விட்டு அனுப்ப முடியுமா? எதிர்பார்க்கிறான். சினிமாவில் அப்படி எல்லாம் காட்டினா அவனை ஏன் காட்டினா? நிஜத்துலதான் இதெல்லாம் இல்ல, சினிமாவிலையாவது காட்டி ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவோமே, உண்டு பண்ணிட்டான். இவன் அதை நம்பி தாலியை கட்டி விட்டு, எனக்கு வாட்ச சம்சாரம் இந்த பழைய இலக்கியங்கள்ல காட்டின மனைவி மாதிரி இல்லைன்னா அடப்பாவி. அவ சொல்வா, எனக்கு வாட்ச கணவர் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஏன்? அவ எப்படி கனவு பண்ணிருக்கிறான்னா, கொஞ்சம் கமலஹாசன், கொஞ்சம் அஜித், கொஞ்சம் விஜய், கொஞ்சம் மாதவன், எல்லாத்தையும் உருக்கி ஊத்தி ஒரு பயல கனவுல உண்டு பண்ணி அவனோட வாழணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கிறான். இவன் எப்படி இருக்கிறான்? ஓமக்குச்சி நரசிம்மன் மாதிரி இவனுக்கு வச்சிருக்கான். நான் என்ன கேட்கிறேன், வாச்சிட்டான்ல,
வந்துட்டான்ல, குறை காலம் வாழ்ந்து போக வேண்டியது தானே. நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கை என்பது எப்போதும் எதிர்பார்த்தது போலவே கை மேல் கிடைக்கக்கூடிய ஒரு கனவின் பலன் அல்ல. எதிர்பாராத சம்பவங்கள் தான் வாழ்க்கையின் உண்மையான இயக்கமே. எதிர்பாராத சம்பவங்கள் தான் வாழ்வின் உண்மையான இயக்கமே. அந்த எதிர்பாராத சூழ்நிலையில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள போகிறீர்கள் என்பதுதான் உங்கள் விவேகமே. ஒரு சார்ஸ் என்ற நோய் இந்த மண்ணை தாக்கும் என்று யாராவது கனவு கண்டார்களா? உயிர்கொல்லி நோயாக வந்ததே, எவ்வளவு திறமையாக, எவ்வளவு அக்கறையாக அதை எதிர்த்து இந்த மக்களும் அரசும் போராடி இன்று அதை இல்லாமல் ஆக்கி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் சோதனைகளை வெல்லுவதுதானே வாழ்க்கை. உலகம் கற்றுக்கொள்ள வேண்டிய உன்னதமான ஒரு பாடத்தை சிங்கப்பூரில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். வைரல் இன்ஃபெக்ஷன் என்று பரவக்கூடிய ஒன்றை கூட மனிதன் நிர்வாக திறமையினால் கட்டுப்படுத்த முடியும் என்று நிரூபித்து காட்டிய மண் இந்த சிங்கப்பூர். வாழ்க்கையில் சோதனை வந்து கொண்டே இருக்கும். வருகிற சோதனையை ஜெயிப்பது தானே வாழ்க்கை. எதிர்பார்க்கிறபடியே வாழ்க்கை இருக்குமா? அவங்க சௌரியப்படி ஆம்பளைங்க கருத்த பொம்பளை மேல திணிக்கிறாங்களே ஒழிய அவள் என்ன எதிர்பார்க்கிறாள் என்று கண்டுபிடித்த ஆண்கள் எத்தனை பேர்? 85 வயசு பெரியவர் ஒருத்தர பேட்டி கண்டு ஆனந்தவிடன் பத்திரிகையில போட்டிருந்தா, ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டான், உங்க பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும்? அவர் சொன்ன பதில் தெரியுங்களா? உங்க பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும்? யாருக்கு தெரியும்? அது விஷயமே இல்லையா? அவளுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும், இவரு விஷயமே இல்லையா? இவருக்கு என்ன பிடிக்கும் அந்த அம்மா தான் தெரிஞ்சுக்கணுமே ஒழிய அந்த அம்மாக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லையா? இது என்ன நியாயம்? அவளுக்கு என்ன பிடிக்கும் என்னைக்கா கேட்டியா? ஐயா சொன்னார் பாருங்க, பெரிய சைக்காலஜி. எங்க வீட்டுல திடீர்னு ஒரு நாள் கேட்டா, ஒரு மாதிரி, ஒரு நாளாவது நான் சாப்பிட்டனான்னு நீங்க கேட்டீங்களா? நான் சொன்னேன், எனக்கே படி அளக்கிற அன்னபூர்ணி நீ தான், எப்பவும் சாப்பாடு போடுற, நீ போட்டு தான் நான் திங்கிறேன். அப்ப நான் உன்னை எப்படி கேட்க முடியும்? நீ சாப்பிட்டியா? நான் எப்படி கேட்கணும்? எதுக்காக கேட்கணும்? என்ன என் மனசுல அப்படி ஒரு எண்ணம், என்ன ஒரு நாளாவது நீ சாப்பிட்டியா அப்படின்னு நீங்க கேட்டிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன். நான் சொன்னேன், நாளையில இருந்து கேட்கறேன் வேண்டியதில்லை, நான் சொல்லி கொடுத்து நீங்க கத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த வார்த்தை தான் டாப். ஊருக்கே புத்தி சொல்றீங்களே, உங்களுக்கு இது தெரியலையா? நான் அப்பதான் நினைச்சுக்கிட்டேன், எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பாத்தீங்களா? அவ என்ன நினைக்கிறா? நீ சாப்பிட்டியான மனைவியை கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறா, தெரியல. அப்போ ஒரு ஆண் என்ன பண்ணணும்னா, மனைவியின் எதிர்பார்ப்புகள் என்னன்னு தெரிஞ்சு ஒரு ஆண் அந்த எதிர்பார்ப்பை நோக்கி நகரணும். கணவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு தெரிஞ்சு மனைவி அதை நோக்கி நகரணும். இந்த எதிர்பார்ப்பு சாத்தியம் இல்லைன்னு சொன்னா ரெண்டு பேரும் அதை விட்டு கொடுக்கணும். எதெல்லாம் பிராக்டிகலா இம்பாசிபிளோ அதெல்லாம் விட்டு கொடுத்துடணும். அப்ப என்னன்னா, இந்த எதிர்பார்ப்புகளை நோக்கி நகர்ந்துட்டா, நகர முடியாததை விட்டு கொடுத்துட்டா கணவன் மனைவிக்குள்ள இடைவெளி இருக்காது. அடுத்த சொல்யூஷன், எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கிற போது பிரச்சனை. மூணாவது ஒரு விஷயம் சொல்ல போறேன், கொஞ்சம் கஷ்டம் தான், பொறுத்துங்க. இது நான் சொல்ல வேண்டிய யோசனை இல்லை, உண்மையில சொல்ல வேண்டியவர் யாருன்னு கேட்டா டாக்டர் மாத்ருபூதம். டாக்டர் மாத்ருபூதம் சொல்ல வேண்டிய யோசனை என்னன்னா, நீங்க இவ்வளவு செலவு பண்ணி வந்திருக்கிறீங்க, வீட்டுக்கு போறது பையனுடைய டிப்ஸ் கொடுக்கணும் இல்ல? முக்கியமான டிப்ஸ் என்னன்னு, இல்லறத்தில் கணவன் மனைவி வெற்றியின் ரகசியம் எங்கு இருக்கிறது? தாம்பத்திய வாழ்க்கையில் தான் திருப்தி அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் பல பேர் தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிறார்கள், பிழை. எதிர்த்தரப்பை திருப்தி செய்ய வேண்டும் என்கிற தெளிவு யாருக்கு இருக்கிறதோ, தான் திருப்தி அடைவது முக்கியம் அல்ல, எதிர்த்தரப்பை திருப்தி செய்ய வேண்டும் என்ற தெளிவு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வாழ்வில் தாம்பத்தியத்திலும் வாழ்க்கையிலும் தோற்பதே இல்லை. இதுதான் வாழ்க்கையை பற்றிய ரகசியம். தன்னை திருப்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சா என்னன்னா, எதிர்த்தரப்பு கசந்து போயிடும். இன்னும் இவ்வளவு செல்பிஷா இருக்கா அந்த மனுஷன், இல்ல எவ்வளவு செல்பிஷா இருக்கா அந்த பொம்பளை, அப்ப என்ன ஆயிடும்? ஒரு இடைவெளி வந்துடும். தாம்பத்தியத்தில் தன்னுடைய திருப்தியை விட எதிர்த்தரப்பை திருப்தி செய்தல் தான் வெற்றி என்ற ரகசியத்தை புரிந்து வைத்துக் கொண்டால் அந்த கணவன் மனைவிக்கு இடையில் காற்று கூட நுழைய முடியாது. வாழ்வின் வெற்றி ரகசியம். நான்காவது மிக கடுமையான ஒரு செய்தி, குடும்ப சண்டைகளுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு டோட்டலாவே உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய குழப்பம், அதான் எல்லா குடும்ப பிரச்சனைக்கு ரொம்ப பெரிய காரணம் என்னன்னா, இன்றைக்கு ஆண்களில் பலருக்கு ஆண்மை குறைவாகி பெண்மை மேலோங்கி விட்டது, பெண்களில் பலருக்கு பெண்மை குறைந்து ஆண்மை மேலோங்கி விட்டது. இன்றைய சகல குடும்ப சிக்கல்களுக்கும் இதுதான் அடிப்படையான காரணம். ஹார்மோன்ஸ் மட்டும் இல்ல, மன எண்ணங்கள் மட்டுமல்ல, வாழ்க்கை முறையிலும் என்னன்னா, பெண்ணுக்குரிய பெண்மை என்பது குறைந்து அவளுள் ஆண்மை மேவி விட்டது.
ஆணுக்குள் உள்ள ஆண்மை என்பது குறைந்து பெண்மை மேவி விட்டது. ஒரு சயின்ஸ் தெரியணும், ஆப்போசிட் போல் அட்ராக்ட்ஸ் அப்படின்னா. ஒரு காந்தத்துல வட துருவம் வந்தா தென் துருவம் இருக்கும், தென் துருவம் வந்தா வட துருவம் இருக்கும், வட துருவமே வந்தா வட துருவம் மறுதளிக்கும். அப்ப என்னாச்சுன்னா ஆணுக்கு ஆண்மை குறைந்து பெண்மை மேலோங்கி விட்டது, பெண்ணுக்கு பெண்மை குறைந்து ஆண்மை மேலோங்கி விட்டது. அப்ப என்னன்னா ரெண்டு சேம் போலா மாறிட்டதால பல குடும்பங்களில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிடிப்பதில்லை, வெறுப்பு வருகிறது. ஆண் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் அந்த குடும்ப வாழ்வு என்றைக்கும் இனிமையுடையதாக இருக்கும் என்கிற இயற்கை ரகசியத்தை தயவு செய்து நன்றாக புரிந்து கொள்ளும். இது இயற்கையின் கொடை. இயற்கையிலிருந்து விலகுகிற போது பேராபத்து நமக்கு காத்திருக்கிறது. இதெல்லாம் வெளில சொன்னா அதெல்லாம் சொல்லலாமா அப்படிம்பாங்க. இன்னைக்கு சொல்லலாம், என்னைக்கு சொல்றது வாழ்வினுடைய மிகப்பெரிய சூக்ஷமம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. சரி, இதை பத்தி பேசுற நோக்கம் அல்ல. அப்படி குடும்பத்துல கணவனும் மனைவி சண்டை போடுகிற போது விஷுவலா காட்சி பூர்வமா அதை பார்த்து கொண்டு குழந்தை நிக்குது. அது மனசுல என்ன வரும்? அப்பா அம்மாவே எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்களே. ஒரு வீட்டு வாசல்ல சண்டை போட்டு ஒரு குழந்தை வாசல்ல அழுதுகிட்டு நின்னுச்சு. இது ஒரு பிரெஞ்சு ஜோக்கு. ஒரு வீட்டு வாசல்ல குழந்தை அழுதுகிட்டு நின்னுச்சு. அந்த வழியா போற ஒரு பெரிய மனுஷன் கேட்டான், வீட்டுக்குள்ள ஒரே சத்தமா இருக்கு, என்னடா அங்க வீட்டுல சண்டை அப்படின்னா. எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை. யாரா அவங்க அப்பா? சண்டையே அதுதான். இது பெரிய சிக்கல், பெரிய பெரிய சிக்கல். என்னன்னா நம்ம பாருங்க, நான் விவாகரத்துக்கு எதிரி அல்ல. வாழ முடியாத பட்சத்தில் விவாகரத்து சரிதான். ஆனா விவாகரத்து பண்றவங்க தங்க சௌரியத்தை தான் யோசிக்கிறாங்களே ஒழிய அது குழந்தைகள் மனசை எந்த அளவுக்கு பாதிக்கும் யோசிச்சாங்களா? இன்னொன்னு கேட்கட்டுமா? இவங்க கோபதாபத்தில் ஆம்பளையும் பொம்பளையும் பிரிஞ்சிடலாம். ஆனா இவங்களை சேர்த்து கட்டுன அந்த குழந்தை இருக்கு இல்லையா, ரெண்டுனுடைய பாண்டேஜ், அந்த குழந்தைய எந்த நீதிமன்றமாவது தனியா பிரிச்சு இது அப்பா கிட்ட இது அம்மா கிட்ட கொடுக்க முடியுமா? அப்ப சேர்ந்து உருவாயிடுச்சு. தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு, கால் கட்டு அப்படின்னு. பல பேர் தப்பா அர்த்தம் சொல்றான். கால் கட்டுனா கல்யாணம் பண்ணி வைக்கிறது கால் கட்டுன்னு கிடையாதுங்க. குழந்தைக்கு தான் கால் கட்டுன்னு பேர். நான் அதுக்கு காரணம் சொல்றேன் பாருங்க. நம்ம மூச்சு காத்து ஓடுது இல்லையா, அதுக்கு தமிழ்ல கால்னு பேரு. ஒரு குழந்தை எப்படிடா உண்டாகுது அப்படின்னா சித்தர்கள் சொல்லுகிறார்கள், பிராணன் அப்படின்னு ஒரு காத்து, அப்பானன் ஒரு காத்து, மேலேந்து ஒண்ணு கீழேந்து ஒண்ணு டப்புன்னு சீல் பண்ணி கருவுல அந்த குழந்தை உண்டாகுது. இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த டிண்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறோம் இல்லையா, அது வந்து சீல் பண்ணுவான், மேலையும் கீழையும் அதை அப்படியே டப்பாவை சீல் பண்ணுவான், ஏர் டைட், உள்ள கண்டெய்னருக்குள்ள அப்படியே கெடாம இருக்கும். அது மாதிரி ஒரு உயிர் ஜனிக்கிற போது ரெண்டு வாயு, என்னன்னா பிராணன் அப்பானன், ரெண்டு சேர்ந்து அப்படியே சீல் பண்ணி அந்த குழந்தைய உண்டாக்குது. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. இந்த பயலுக்கு ஒரு கால் கட்டு போட்டா சரியா போயிடும் அப்படின்னா, இவனுக்கு ஒரு புள்ள பிறந்துட்டா சரியா போடும். ஏன்? அது கால் கட்டுன்னு குழந்தைய குறிக்கும். இவனுக்கு ஒரு பரம்பரை வந்துட்டா தெரு தெருவா சுத்திட்டு இருக்கிற பையன் புள்ளைய பார்த்தா அது திருந்துவான். எனக்கு தெரிஞ்சு உண்டு. எனக்கு தெரிஞ்சு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு அப்பா நர்சிங் ஹோம்ல செய்தி வருது, உனக்கு ஆம்பளை பிள்ளைன்னு சொன்ன உடனே கீழே போட்டு மிதிச்சிட்டு, இது என் கடைசி சிகரெட் தான். ஏன்? நான் குடிச்சேன், என்ன பார்த்தா என் பிள்ளைய குடிக்க ஆரம்பிக்கும் இல்ல அப்படின்ட்டு, ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு சொன்னா டப்புன்னு அந்த சிகரெட்டை கீழே போட்டு காலை தேய்ச்சி மிதிச்சிட்டு, இது என் கடைசி சிகரெட் அப்படின்ட்டு, நான் குடிச்ச கடைசி சிகரெட்னா. யோசிச்சுங்க, அந்த புள்ள வீணாயிடக்கூடாது அப்படிங்கிற அக்கறை, அது மேல இருக்கிற அன்பு எல்லா தகப்பனுக்கு இருக்குதானே செய்யும். ஓட்டு வீடு மேல இருந்து அந்த ஓட்டை பிரிச்சு ஒரு பையன் மாத்திக்கிட்டு இருக்கிறான். அவங்க அப்பன் கீழேன்னு சொன்னான், டேய் மத்தியானம் உச்சி வெயில்டா, வெயில்ல நின்று மாத்திக்கிட்டு இருக்கிறியாடா, சூரிய வெளிச்சம் தலைமையில படுதேடா, இறங்கி வாடா, சாயங்காலம் மாத்திக்கலாம். அந்த அப்பா பாசத்துல சொன்னான், சுமாரு சுமாரு அதான் வேலையை முடிச்சுட்டு தான் இறங்குவேன் அப்படின்னு மேல மேல ஓட்ட மாத்திக்கிட்டே இருந்தான். உள்ள தொட்டில்ல அவன் புள்ள தூங்கிட்டு இருந்தது, மேல படுத்து ஓட்டு வேலை செய்யறான் பாருங்க, அவன் புள்ள தூங்கிட்டு இருந்தது. இந்த கிழமை நேரா போய் தொட்டில்ல தூங்குற புள்ளைய கொண்டாந்து தொட்டி புத்தத்துல போட்டான், வெயில்ல அப்படியே தூக்கி போட்டான். அவன் அங்கேருந்து பார்த்து கத்தனா பாருங்க, அறிவிருக்கா உனக்கு, பச்சை பிள்ளைய கொண்டாந்து வெயில்ல போடுறியே, புள்ள என்ன கதிக்கு போவோம், கடகடன் அங்கேருந்து இறங்கி ஓடியாந்து புள்ளைய தூக்கி தோல் மேல வச்சு அவங்க அப்பனை பார்த்துக்க, அறிவிருக்கா உனக்கு, புள்ளைய தூக்கி வெயில்ல போட்டியே. அவன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, ஏலே உன் புள்ள வெயில்ல கிடந்தா உனக்கு நோவுது இல்ல, ஆமா நீ என் புள்ள இல்லையா, நீ வெயில்ல கிடந்தா எனக்கு நோவாதாடா, அதுக்காக தாண்டா பண்ணேன். அப்ப என்ன ஆகுது பாருங்க, அவன் வாழ்க்கை நோக்கமே மாறி போகுது. ஒரு தகப்பன் யாருக்காக வாழ்றான்? பிள்ளைக்காத்தான வாழ்றான், பிள்ளைகளுக்கான வாழ்க்கை நடத்துறான். நான் ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் பாருங்க. என்னுடைய மகள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். பேசும்போது நான் கொஞ்சம் உரிமை எடுத்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தலையிட்டு பேசினேன். அப்பா சொன்னா, அப்பா நீ எல்லா வகையிலும் நல்ல அப்பா தான்பா, ஆனா எல்லாத்துலயும் மூக்கம் நுழைக்கிறேன், என்ன எல்லாத்துலயும் மூக்கம் நுழைக்கிறேன். ட்ரெஸ் எடுத்தா இப்படித்தான் எடுக்கணும் அப்படிமே, அது வேண்டாமேம்மா உனக்கு அப்படிமே. செல்லுன்னு கேட்டா, உனக்கு எதுக்குமா செல்லு, அர்ஜென்ட்டா உனக்கு கான்டாக்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு எதுக்கு உனக்கு செல்லு? அவ சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, செல்லெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லப்பா, பின்ன என்ன, ஆர்னமெண்ட்.
அது ஒரு நகையம், அதாவது காதுல கையில போட்டுக்கிற மாதிரி அது கைக்கு இப்ப நகையாய் போச்சா செல்லுங்கிறது. அது இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லப்பா, அது ஒரு ஆர்னமெண்ட் அப்படின்னா. நான் சொன்னேன் அதெல்லாம் வேஸ்ட், நான் அர்ஜென்ட்டா கான்டாக்ட் பண்ண வேண்டிய ஒண்ணுமே இல்லை, இப்படி எல்லாத்தையும் தலையிடுவேன் என்னுடைய குணம். அப்போ அவ சொன்னா, எல்லாம் நல்ல அப்பா தான்பா, ரொம்ப தலையிடுற, ஏன் இப்ப எல்லா விஷயத்திலும் மூக்கு நீட்டுற, இத்தனைக்கும் உனக்கு மூக்கே சின்ன மூக்கு, ஆனால் எல்லாத்திலும் மூக்க நுழைக்கிறியே. நான் ஒரு ரிப்ளை சொன்னேன், கண்ணா நல்லா தெரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, இன்னைய தேதிக்கு நான் சம்பாரிச்ச சொத்து முழுக்க ஒரு பக்கத்தில் வை. நான் 20 வயசுலேருந்து பேசுறேன், எனக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் 50 வயசு நிறையுது. இப்ப எனக்கு 30 வருஷமா நான் பேசி சம்பாரிச்சிருக்கிறேன், புகழையும் பணத்தையும் சம்பாரிச்சிருக்கேன், மக்களையும் சம்பாரிச்சிருக்கேன். நான் இந்த 30 வருஷம் சேமிச்ச அத்தனை விஷயத்தையும் ஒரு தட்டில் வை. நாளைக்கு உனக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ண வேண்டி இருக்கு, இவ்வளத்தையும் செலவு பண்ணாதான் உன்னை காப்பாற்ற முடியும், நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். அல்லது உனக்கு ஏதோ ஒரு சிக்கல் வருது, உடலை காப்பாற்றணும், ஒரு மருத்துவமனையில் சேர்த்து ஆபரேஷன் பண்ணணும், இத்தனை சொத்தையும் வித்தாதான் உன்னை காப்பாற்ற முடியும்னா ஒன்னு தெரிஞ்சுக்கோ, என்னை தவிர வேற யாரும் உனக்கு அதை செய்ய மாட்டான். என் இத்தனை சொத்தையும் வித்தாவது மறுபடியும் நான் தெருவில் போய் நின்னாரு சம்பாதிக்க ஆரம்பிப்பேன். ஆனா உன் உயிர் தான் எனக்கு முக்கியம். அப்படி என்ன தவிர உனக்கு வேற யாராவது ஆள் இருந்தா காட்டு, அப்புறம் சொல்லு, நான் ஏன் தலையிடுறேங்கிறது உனக்கு புரியும். நான் வாழ்வதன் அர்த்தமே நீதானே மகளே, என் வாழ்வின் அர்த்தமே நீதானே என் கண்ணே, நீ இல்லை என்றால் என் வாழ்வில் என்ன அர்த்தம் இருக்கிறது? இதை ஒவ்வொரு குழந்தையும் உணர்ந்தாங்களா? நம்ம அப்பா அம்மா யாருக்காக வாழறாங்க? நமக்காக தானே வாழறாங்க, தனக்காகத்தானே வாழறாங்க. எவ்வளவு பெரிய வாழ்க்கை முறை இருக்கு. எத்தனையோ காலமா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஒருத்தர் சேர்த்த சொத்தை முழுக்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அப்படியே செலவு பண்றான், அப்படியே செலவு பண்ணி வெளியே அனுப்புறான். பையன் அமெரிக்கால போய் படிக்கணும்னு இருக்கிற பழைய நிலத்தை வித்து பையனை படிக்க வச்சு அனுப்புறான். யோசிச்சு பாருங்க, அந்த அப்பா யோசிச்சானா எனக்கு பிற்காலத்தில் பயன்படணும், எனக்கு இது தேவை? யோசிக்கலையே. இதை பிள்ளைங்களும் புரிஞ்சுக்கணும். இதை விட என் சின்ன பொண்ணு பயங்கர வாயாடி, ரொம்ப கெட்டிக்காரி. என் பொண்ணு இல்லையா, ரொம்ப கெட்டிக்காரி. அவ எவ்வளவு இன்டெலிஜென்ட் பாருங்க. ஒரு தீபாவளியும் போது நாங்க பேசிக்கிட்டோம், என்னன்னா வீட்டில் வந்து பட்டாசு வாங்குறது இல்லை, இந்த பட்டாசுல குழந்தை தொழிலாளர் பயன்படுத்துறதா பேப்பர்ல போட்டா அதை படிச்சுட்டு வாங்குறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். தீபாவளி அன்னைக்கு காலம்பரை, ஆனா பணம் கொடுத்துட்டேன், ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு, உனக்கு வேணும்னா வாங்கிக்க, வாங்காட்டி விட்டுட்டு ஒரு சௌகரியம், இல்லப்பா வாங்க வேண்டாம் அப்படின்ட்டா. தீபாவளி அன்னைக்கு காலம்பரை உட்காந்துருக்கோம், எதிர் வீட்டில் எல்லாம் வெடிக்கிறாங்க. என் சின்ன பொண்ணு இப்படி பால்கனியில் வந்து இப்படி சோகமா இப்படி பார்த்துட்டு என்ன இப்படி ஒரு பார்வை பார்த்தேன். அவன் முகம் வாடி போச்சுன்னு எனக்கு தெரியுது. என்னடா கண்ணா அப்படின்னு, நீ சன் டிவியில் பேசதான்பா லாயக்கு, என்ன சொல்ற? ஒரு சின்ன புள்ள மனசு என்ன கஷ்டப்படும் உனக்கு தெரியாது? என்ன கஷ்டப்படுது? எல்லாரும் வெடிக்கிற போது நான் மட்டும் வெடிக்காமையே இருந்தா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும், அது உனக்கு தோணி இருக்க வேண்டாமா? நான் சொன்னேன், இந்த டயலாக் எல்லாம் வேணாம், நாம ஒப்பந்தம் பண்ணிருக்கிறோம் அந்த பட்டாசு வாங்குறது இல்லைன்னு, உனக்கு நான் பணம் கொடுத்தேன், அதுக்கப்புறம் நம்ம எடுத்த டெசிஷன் படி பட்டாசு வாங்கல, நான் என்ன தப்பு பண்ணேன்? இதெல்லாம் பேச நல்லா தான் இருக்கு, எல்லாரும் வெடிக்கும் போது நான் வெடிக்காம இருந்தா என் மனசு வருத்தப்படாதா? நான் புரிஞ்சுக்கிட்டேன், கிட்ட கூப்பிட்டேன், சார் தான் கண்ணு இப்ப என்ன வெடிக்கிறான், எல்லாம் டமால் டமுல் டமுல் சவுண்ட் கேட்குது, இது ஒரு பெரிய விஷயமா? பக்கத்திலே உட்கார், அதே சவுண்ட் இப்ப அப்பா வாயால சொல்றேன், டமால் டுமீல், கேட்டுக்கோ, 500 ரூபாய் மிச்சம், சந்தோஷமா. அப்படி நீ சத்தம் கொடுத்தா ஊதுவத்தி அப்பப்போ வாயில வைப்பேன், பொறுத்துக்கிறியா? ஊதுவத்தி அப்பப்போ வாயில வைப்பேன். என்னம்மா இப்படி பேசுறேன்னா, அப்பா பட்டாசு சவுண்ட் த்ரில் இல்லப்பா, அதை கொண்டு போய் வைக்கிறேன் பாரு ஊதுவத்தி, அதான் த்ரில், அது போச்சே. நீங்க இந்த குழந்தை கோச்சிக்க முடியாது, எவ்வளவு இன்டெலிஜென்ட் பாருங்க, பேச்சுல நடவடிக்கையில நம்ம. அவ ஒரு நாள் கேட்டா, காலம்பரை எந்திரி அப்படிமே, 5:30 ஆச்சா, எந்திரிச்சியா, ஏன் எந்திரிக்கல, ஏன் புக் அப்படி வச்சிருக்கிற, ஏன் நீட்டா வைக்கல, அதை கொண்டு போய் எங்க கோட் ஸ்டாண்ட்ல மாத்தல, ஏன் கண்ட இடத்துலயும் போட்டுக்கிற? எங்க அப்பா என்ன அப்படி வளர்த்தாருங்க, எங்க அப்பா அப்படி வளர்த்தாரு. அவரு கிட்டத்தட்ட நாங்களா மிலிட்டரியில வளர்ந்த மாதிரி வளர்ந்தோம். வீட்டுல டிசிப்ளின் அப்படி எல்லாம் கரெக்டா வச்ச இடத்துல வச்சிருக்கணும், பேட்டரி லைட் அங்க இருக்கணும், பேனா அங்க இருக்கணும். இன்னைக்கு பல வீட்டுல அப்படி கிடையாது. போன் அவசரமா பேசி நம்பர் எழுதிக்கங்கன்னா, கொஞ்சம் இருங்க பேனா எங்க இருக்குன்னு பாக்குறேன், அடப்பாவி என் ஐஎஸ்டி செலவுல நீ பேனா எங்கேனா தேட போற. அப்புறம் அடுத்தாப்புல இன்னும் சில பேர் டேபிளையே தூசியா வச்சிருக்கிறான், ஏன்டா தூசியா வச்சுக்கிறேன், நம்பர் எழுதுறதா இருந்தா தூசியிலே எழுதிடலாம் பாருங்க, அதுக்கு தான் தூசியாவே வச்சிருக்கிறேன், இது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறான். அடப்பா, டேபிள் தூசியா இருக்கு, பேனா வைக்க வேண்டிய இடத்துல பேனா இல்ல, பென்சில் இல்ல, எந்த வீட்ல டிசிப்ளின் இருக்கா? இல்ல, நான் எங்க வீட்டுல விரட்டிக்கிட்டே இருப்பேன், கரெக்டா அங்கங்க இருக்கணும், அப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்ப என் சின்ன பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னா, பா ரொம்ப நீ வந்து மிலிட்டரி டிசிப்ளின் மாதிரி கொண்டு வரப்பா, தேவையா அதெல்லாம், இவ்வளவு கண்டிப்பா வேணுமாப்பா, கொஞ்சம் லீனியண்டா இருப்பா, இது என்னப்பா மிலிட்டரியாப்பா, இது வீடுப்பா அப்படின்னு.
சொன்னேன், மகளே உனக்கு தெரியுமா, ஒரு சிற்பி சிற்பம் செதுக்குகிறான், ஒரு கல்லை கொத்துகிறான். கல்லை கொத்துகிற போது உள்ளே இருந்து ஒரு சிற்பம் அழகாக வெளியில் வருகிறது. அதை கடவுள் என்று உலகம் வணங்குகிறது. உண்மைதானே? ஒரு முருகன் சிலை பண்றான், ஒரு அம்பிகை சிலை பண்றான். எப்படி பண்றான்? கல்ல கொத்திக்கிட்டே வரான் சிற்பி. உள்ளே இருந்து ஒரு முருகன் வருது, உள்ளே இருந்து ஒரு அம்பாள் வருது. அதெல்லாம் கணத்துல போட்டு கும்பிட்டுக்கிறான். நான் என் பொண்ணுக்கு சொன்னேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, உள்ளே அந்த முருகனை கொண்டு வரல, அந்த கல்லில் வேண்டாத பகுதிகளை சிற்பி வெட்டி எறிந்தான், உள்ளிருக்கிற கடவுள் புலப்பட்டது. அதுபோல் நமக்குள் வேண்டாத பல விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றை வெட்டி எறிகிற போது கொஞ்சம் வலிக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் உன்னில் இருக்கிற தெய்வம் வெளிப்பட வேண்டும் அல்லவா? எனவே நான் சிற்பி, நீ சிற்பம், உன்னை செதுக்குகிறேன், உனக்கு வலித்தால் நான் என்ன செய்ய முடியும்? அவ அடுத்த வார்த்தை சொன்ன, கல்லுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உளிக்கு தெரியுதா? கல்லுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உளிக்கு தெரியுதான்னா நான் பதில் சொன்னேன். பெத்தவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை என்ன? மகளே, கல்லுக்கு எவ்வளவு வலிக்குமோ அவ்வளவு உளிக்கும் வலிக்கும். உளி வலி இல்லாம அது அடிவாங்க கொத்துது. இந்த கல்லை இப்படி காயப்படுத்த வேண்டி இருக்கிறதே என்று உளி கண்ணீர் விட்டு கொண்டுதான் கொத்தும். உன் ஒவ்வொரு அழுகையும் எனக்கும் வலிக்கிறது என்றாலும் நாளை நீ தெய்வமாவதற்காக இந்த கொத்துவதை இந்த சிற்பி ஒருபோதும் நிறுத்த முடியாது. பிள்ளைகளை கண்டிப்பதற்கு பெற்றோர்கள் தயங்கக்கூடாது. பாசத்தால், அளவு கடந்த பாசத்தால், கண்மூடித்தனமான பாசத்தால், ஒரே பிள்ளை பெற்றிருக்கிறோமே அதற்கு கண்ணீர் வருமே, அதற்கு வருத்தம் வருமே என்று கண்டிக்க வேண்டிய காலத்தில் பிள்ளைகளை கண்டிக்காதவர்கள் கடைசி காலத்தில் தண்டிக்கப்படுவார்கள். கண்டிக்க வேண்டிய காலத்தில் பிள்ளைகளை கண்டிக்காதவர்கள் கடைசி காலத்தில் தண்டிக்கப்படுவார்கள். திருதராஷ்டிரன் சொல்றான் சார், கடைசியில 100 பிள்ளையை பெற்றுட்டு சொல்றான் ஒரு வார்த்தை என்ன, ஐயோ இந்த 100 பயல்களும் நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்களே, அழுகுறான். அப்பவே சொன்னேனே, கேட்டானா அந்த பையன் இப்படி கேட்கலையே, அழுகுறான். நான் சொல்றேன், பின்னால கண்ணு கட்டதுக்கு அப்புறம் என்ன சூரிய நமஸ்காரம், என்ன அழுறது? பிள்ளைகளை அங்க காயப்படுத்துங்க நான் சொல்லல, ஆனா அந்த டிசிப்ளின் அப்படிங்கறத ஏற்படுத்தலன்னு சொன்னா வாழ்க்கை என்ன ஆகும்? இன்னும் நான் சொல்றேன், பிள்ளைகளோட பேசணும், வீட்டுல பேசணும். இதுக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கேன்? ஃபேமிலி மீட்டிங்னு பேர். நீங்க ஒரு கம்பெனியை டெவலப் பண்றீங்க, டைரக்டர்ஸ் போர்டு மீட் நடக்குமா இல்லையா? ஒரு கம்பெனி நல்லா நடக்கணும்னு சொன்னா டெய்லி மார்னிங் வந்த உடனே டாப் பீப்புள்லாம் உட்காருவாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் மத்தெல்லாம் கவனிப்பாங்க, என்னென்ன ஒர்க் இருக்குன்னு பார்ப்பாங்க. சாயங்காலம் மறுபடியும் 5 மணிக்கு ஒரு மீட்டிங் நடக்கும், கரெக்டா நடந்துதா எல்லாம் பார்க்கணும். கம்பெனில கம்பெனி மீட்டிங் போடுற மாதிரி ஒரு வீடு உருப்படணும்னா ஃபேமிலி மீட்டிங் போடணும். அப்பா அம்மா பிள்ளைகள் உட்காரணும். எதை நோக்கி அப்பா குடும்பத்தை நகர்த்துறான் அப்படிங்கறத மனைவி மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஃபேமிலி மீட்டிங் நடத்து. இட் இஸ் a resolution. என்ன, நாம இதை பண்ண போறோம், இன்னும் 2 வருஷத்துல வீடு வாங்க போறோம், இன்னும் 5 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போறோம், இந்த வேலைக்கு நாம போறது நல்லது. பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் எல்லாத்தையும் ஏற்படுத்தணுமே ஒழிய ஒரு டிக்டேட்டர் மாதிரி என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, திணிக்க முடியாது. ஆனா அவங்களோட டிஸ்கஸ் பண்ணணும், பேசணும். பிள்ளைகளோட நேரம் கொடுத்து அவங்களோட பேசி ஆகும். இதே நேரத்தில் இன்னொன்னு சொல்லிடுறேன், ரொம்ப நம்ம கனவுகளை அவங்க மேல திணிக்க கூடாது. இப்ப எங்க ஊர்ல சில பேர் பையனை வளர்க்கும் போது, ஏய் அப்பா டாக்டர் ஆகி பெரிய நர்சிங் ஹோம் கட்டி வச்சிருக்கேன், அடுத்த டாக்டர் நீ தான். இவர் நர்சிங் ஹோம் கட்டி விட்டதாலேயே அவன் டாக்டர் ஆகணுமா? அவனுக்கு டாக்டர் ஆகிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. அதுவும் அப்பா பண்ற அழும்பெல்லாம் பார்த்துட்டான். சோ நம்ம ஆகவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடே இருக்கிறான் அவன். அப்பா சொல்றார், நீ என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ தெரியாது, எப்படியாவது ஒரு டாக்டர் ஆகி நர்சிங் ஹோம். இவர் கட்டடம் கட்டி வச்சதுக்காகவே அவர் டாக்டர் ஆகிறது, அவனுக்கு அந்த எண்ணமே இல்லை. அவன் என்ன பண்றது? ஒன்னு புரிஞ்சுக்கணும், பிள்ளைகள் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத துறையில செலுத்தணும்னா அவங்க வெற்றி பெற முடியாது. பிள்ளைகளை வளர்க்கிற போது இருக்க முக்கியமான விஷயம். ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். ஒரு ஈசி சேர், குடும்பத்து பெரியவர் சாஞ்சிருக்கிறார். அந்த குடும்பத்து சின்ன பையன் இப்படி கை கட்டிட்டு நிக்கிறான், குடுமி வச்சிருக்கான், கழுத்துல ஒரு ருத்ராட்ச கொட்டை போட்டிருக்கான், நெத்தி நிறைய பட்டையா திருநீர் போட்டிருக்கான், இப்படி நிக்கிறான். அந்த பெரியவர் கேட்கிறார், ஏய் என்ன படிக்க போற மேல? சமஸ்கிருதம் படி, இந்திய முறை, சமஸ்கிருதம் படி. சமஸ்கிருதம் படிச்சா மேல போய் நன்னா இருக்கலாம், மோட்சத்துக்கு போலாமா? சமஸ்கிருதம் படி, சமஸ்கிருதம் படிச்சா மேல போய் நன்னா இருக்கலாம். இல்லைன்னா இங்கிலீஷ் படி, இங்கிலீஷ் படிச்சா இங்கேயே நன்னா இருக்கலாம். என்ன பண்ண போற? சமஸ்கிருதம் படிக்கிறியா இங்கிலீஷ் படிக்கிறியா? பையன் சொன்னான், தமிழ் படிக்கிறேன். அந்த பெரியவருக்கு எவ்வளவு கோவம் வரும். என்ன விளையாடுறியா? சமஸ்கிருதம் படிச்சா அங்க நன்னா இருக்கலாம், இங்கிலீஷ் படிச்சா இங்க நன்னா இருக்கலாம், ஏன் தமிழ் படிக்கிற? தமிழ் படிச்சா அங்கேயும் நன்னா இருக்கலாம், இங்கேயும் நன்னா இருக்கலாம், நான் தமிழ் படிக்கிறேன். அந்த பையன் யார் தெரியுமா? டாக்டர் உவே சாமிநாத ஐயர். அவர் இல்லை என்றால் இன்றைக்கு தமிழ் இல்லை. விரும்பியதை படிக்கிறவர்கள் சாதிக்கிற சாதனையை விரும்பாதவர்கள் படித்து சாதிக்க முடியாது.
பிள்ளைகளுடைய டேஸ்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அவன் இன்ஜினியரா வர விரும்புறானா, ஓவியரா வர விரும்புறானா, டாக்டரா வர விரும்புறானா, இல்ல அவன் இண்டஸ்ட்ரிஸ்டா வர விரும்புறானா, ஒரு வியாபாரியா வர விரும்புறானா, அவன் ஆட்டிடியூட் என்ன, அதை பெத்தவங்க கண்டுபிடிச்சு அதை நோக்கி அவனை செலுத்தணுமே ஒழிய நான் இப்படி நினைச்சேன் அதனால நீ இப்படி வரணும்னா. நானே பிஏபிஎல் படிச்சேன் ஐயா சொன்னாங்க பாருங்க, அதுவே ஒரு விபத்து. எங்க அப்பாவோட அப்பா ஒரு வக்கீல் குமாஸ்தா, எங்க அப்பாவோட அப்பா ஒரு வக்கீல் குமாஸ்தா. அவர் என்ன கனவு கண்டார், எங்க அப்பாவை வக்கீல் ஆக்கணும்னு கனவு கண்டார், முடியாமே செத்துப்பிட்டார். இதே கனவை எங்க அப்பா தலைமையில ஏத்தி வச்சுட்டு போன உடனே அவர் என்ன கனவு கண்டார், நம்ம பிள்ளையாவது வக்கீலா வரணும் அப்படின்னு அவர் என்ன வக்கீலுக்கு படிக்க வச்சார். நான் ஒரு கனவை நிறைவேற்றல, வக்கீலுக்கு படிச்சுட்டேன், ஆனா கோர்ட்டுக்கே போல. இப்போ அதனால என்ன பண்றது, எப்பவாவது பட்டிமண்டபங்கள்ல நீதிபதியா உட்கார்றது. அப்ப வழக்கறிஞர்லாம் மாண்புமிகு நீதிபதி அவர்களே, அப்பா பாத்துக்கப்பா நான் இப்ப நீதிபதி ஆயிடுச்சு, அதோட பிஎல் முடிஞ்சு போச்சு, உன் ஆத்மா சாந்தி அடையட்டும். அவர் கனவு கண்டார், நான் பிஏபிஎல் படிச்சுட்டு பாலிடிக்ஸ்ல வரணும், இல்லாட்டி ஒரு நீதிபதியா வரணும், பெரிய அட்வொகேட்டா வரணும்னு. இவர் கனவு தூக்கி எம்எல்ஏ ஏற்றி வச்சா நீங்க யோசிச்சுங்க. நான் வக்கீலா போயிருந்தா பொய் சொல்லுமே சம்பாதிச்சிருப்பேன், எப்படியா இருந்திருப்பேன். ஆனா சிங்கப்பூர்ல வந்து இத்தனாயிரம் பேருடைய நெஞ்சுக்குள் நுழைகிற உரிமையை எங்காவது வக்கீல் படிப்பு தந்திருக்குமா? பல பேர் இந்த தொலைக்காட்சி பார்த்துட்டு, சார் நீங்க தான் சனிக்கிழமை ஏன் மூட்டுக்கு வரவராச்சு, நல்ல வேளை சனிக்கிழமை சனீஸ்வரனை பாக்குற மாதிரி ஐயாவை பாக்குறோம்னு சொல்லாம சனிக்கிழமையா நம்ம வீட்டுக்கு வர ஆராய்ச்சி. அப்ப ஒவ்வொருவர் வீட்டுக்குள்ளும் கூடத்துக்குள்ளும் வருகிற உரிமையை எனக்கு தமிழ் கொடுத்ததே ஒழிய எனக்கு வக்கீல் படிப்பு கொடுத்திருக்குமா? எனக்கு என்ன பிடிச்சதோ அதை நான் படிச்சேன், நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறேன். அப்ப ரெண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன், எனக்கு பிடிச்சதையும் படிச்சேன், எங்க அப்பாவுக்கு பிடிச்சதையும் படிச்சேன், ஆனா அதை விட்டுட்டேன். அப்ப நம்ம பிள்ளைகள் வளரணும்னா என்னன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு பார்த்து அதுல வளர்க்கணும். நம்ம கனவுகள் அவங்க மேல போய் திணிக்க கூடாது. இது பிள்ளை வளர்ப்பதற்கு மிக மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய உண்மை. சோ ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய விஷயம். அதுக்கு நிறைய வகுப்பு நடத்துறாங்க, எத்தனையோ செய்யறாங்க. சரி, நிறைவா 2 செய்தி சொல்லி நான் நிறைவு பண்றேன். பிள்ளைகள்ட்ட இருந்து பெற்றவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கலாமா? என்கிட்ட பல பேர் புலம்புவாங்க, கான்சலேஷன் வந்து உட்காருவாங்க, என்ன சார் பசங்கள்லாம் யாரும் இப்ப நம்மளை காப்பாற்றவே இல்லை. ஒரு புதுக்கவிதை கூட ஒருத்தர் எழுதியிருந்தான், எனக்கு 3 சன், பாட்டு பாருங்க, எனக்கு 3 சன், என்னை காப்பாற்றுவது பென்ஷன். 3 சன் காப்பாற்றுவது பென்ஷன். இன்னொரு பையன் பிச்சுட்டான், என்னன்னா வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பது முதியோர் இல்லம். வாழ்க்கை எப்படி இருக்கு? அப்படி வருத்தப்படுறாங்க. என்கிட்ட வந்து, சார் நான் என் பிள்ளைக்கு எவ்வளோ பண்ணேன் சார், என் பிள்ளை என்ன ஒன்றும் கவனிக்கவே இல்லை சார், என்ன ஒன்றும் கவனிக்கவே இல்லை சார். நீங்க தமிழ்நாட்டுடைய மென்டாலிட்டியை விட இங்க இருக்கிறவங்களுடைய மென்டாலிட்டி கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. பையனே அப்பா கூட இருக்கும்போது நம்ம வீடுன்னு சொல்றது இல்ல, ஐ எம் லிவிங் வித் மை ஃபாதர். நான் இப்ப எங்க அப்பா வீட்டில் இருக்கிறேன், அவன் வீடு வேறன்ற ஐடியா கிளியரா இருக்கிறாங்க எல்லாம். இது வந்து யூரோப்பியன் கல்ச்சர். எங்க வீடு ஐ எம் இன் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ். இங்கெல்லாம் இங்கேயே தமிழர்களே பாருங்களேன், இங்கேயே ரொம்ப வருஷமா இருக்கிற தமிழர்கள் இந்தியாவிலேருந்து வந்த தமிழர் பார்த்தா ஊரா ஊர்க்காரங்களா, என்ன ஊரா, யாதும் ஊரே யாவரும் கேளின்னு சொன்ன தமிழன் இனம், அப்புறம் என்ன ஊரா ஊர்க்காரங்களோ. தாய்மொழி தமிழ் தானே, தான்னா மனுஷன் தானே, கடைசியா பார்த்தா ஆத்மா தானே, இந்த உலகம் எல்லாருக்கும் சொந்தம் தானே. அன்பாருங்க சார், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாருங்க, இடைவெளி வேண்டாம். பையன் சொல்றான், ஐ எம் லிவிங் வித் மை ஃபாதர். சார் நீங்க யோசிச்சு பார்க்கணும், அப்பா அம்மாவுக்கு பையனுக்கு சில கடமை இருக்கு, is bound to do certain things. அப்பாக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. பட் நான் இன்னும் தியரி மாறி சொல்வேன். எப்படி சொல்வேன்னா, ஆனா அப்பா அம்மா அதை எதிர்பார்க்க கூடாது. எப்படி எதிர்பார்க்க கூடாது, நான் என் பிள்ளைய வளர்த்தேன் எனக்கு திருப்பி செஞ்சானா அப்படி கேட்காதீங்க. இப்ப சொல்ற ஒரு தியரி, நாம நம்ம பிள்ளைகளுக்கு விழுந்து 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 செலவு பண்ணி அதுங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்குவோம். அவன் ஒன்றும் நமக்கு அந்த கடனை அடைக்க மாட்டான், அடைக்கவும் வேண்டாம். பின்ன அந்த கடனை எங்க அடைப்பான் தெரியுமா, அவன் பிள்ளைக்கு அவன் அடைப்பான். இது ஒரு வித்தியாசமான கடன். என்ன, எவனுமே வாங்கினவனுக்கு இந்த கடனை திருப்பி கொடுக்க மாட்டான், இன்னொரு பயலுக்கு இந்த கடனை கொடுத்துக்கிட்டே போவானே ஒழிய இது கடன் அடைக்கப்படாத கடன், கொடுக்கப்படுகிற கடன். அதை புரிஞ்சுக்கணும். என்னன்னா நம்ம பிள்ளைக்கு நாம கொட்டி 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 வளர்த்தோம்னா அவன் நமக்கு திருப்பி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவன் பிள்ளைய கொட்டி கொட்டி அவன் வளர்ப்பான், கொடுக்க வேண்டியதான் கொடுத்து வளர்ப்பான். இந்த கடனை வட்டியோடு அவன் பிள்ளையிடத்தில் தான் அடைப்பானே ஒழிய பெற்றவரிடத்தில் அடைக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. எதிர்பார்ப்போடு பெற்றவர்களே அல்ல. நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். என் பிள்ளை எனக்கு திருப்பி இதை செய்யணும், எதிர்பார்ப்பே வேண்டாம், நமக்கு அது வேண்டாம்.
ஏன் வேண்டாம்னா நாம என்ன அது இவன் பின்னாடி காப்பாத்துவானா சோறு போட்டோம். சில பேர் சொல்றாங்க 3 புள்ள சார் ஒண்ணு கூட சோறு போட மாட்டேன். ஏன் 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 போடணும்? ஏன் போடணும்? நான் வந்து இதான் கேட்கிறேன். அதாவது நீங்க எதிர்பார்க்காதீங்க சொல்றாங்க, போடாதேன்ற நியாயத்துக்கு சொல்லல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேராசிரியர் தமிழ்நாட்டில் குடும்பம் பாருங்க, கடைசி காலத்தில் அவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணான்னா, அப்பா அம்மா 2 பேரு, அப்பாவுக்கு ஒரு பையன் சாப்பாடு போட்டா, அம்மாவுக்கு ஒரு பையன் சாப்பாடு போட்டான். 2 பேரும் ஒரே வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க. அப்பா கொடையை தூக்கிட்டு போவார் ஒரு வீட்டில் சாப்பிட்றதுக்காக, பையன் அம்மா அந்த சம்சாரம் இன்னொரு வீட்டுக்கு போவா சாப்பிட்றதுக்காக, இன்னொரு பிள்ளை வீட்டுக்கு போவா. அப்பா அம்மா 2 பேரையும் வச்சு சாப்பாடு போட மாட்டேன்ட்டான். அவர் எங்கிட்ட வந்து வருத்தப்பட்டார், பாருங்க சார் நான் எவ்வளவோ சம்பாரிச்சேன், எல்லாம் அந்த பசங்களுக்கு எழுதி வச்சு, இவர் இன்கம் டேக்ஸ்க்கு பயந்து அவனுங்க பேர்லயே வீடு வாங்கினார். ஏன் வாங்கின? இவர் இன்கம் டேக்ஸ்க்கு பயந்து அவன் பேர்லயே வீடு வாங்கி வச்சார். இப்ப எல்லாம் அவன் வச்சிருக்கிறான், பையன் வச்சிருக்கிறான். பாருங்க சார் எல்லாம் நான் சம்பாரிச்சு வளர்த்தது, இந்த பையன் பாருங்க எனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு பையன் போடுறான், என் பொண்டாட்டிக்கு இன்னொரு பையன் சோறு போடுறான். நான் சொன்னேன் ஒன்னும் கொல்லப்படாதீங்க, ஒரு கணக்கு இருக்கும். நாளைக்கு அவனுக்கு குழம்பு ஒரு பையன் ஊத்துவான், ரசம் இன்னொரு பையன் ஊத்துவான், 2 வீட்லயும் போய் கப்பரை எங்க வாங்கிட்டு வருவான். இந்த இயற்கை நீதி எப்படி மாற்ற முடியும்? அவனுக்கு நம்ம புரிய வைக்கணும் என்னன்னா எப்படி வளரணும். இன்னும் கூட ஒரு கடுமையான செய்தி நீங்க மன்னிக்கணும், நம்முடைய பிள்ளைகள் அப்படி நடந்து கொண்டால் கூட அவர்கள் குற்றவாளிகள் நாம் சொல்ல மாட்டோம். அவர்களை சரியானபடி நாம் வளர்க்கவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்க முடியுமே ஒழிய அவர்களை எப்படி குற்றவாளிகள் சொல்ல முடியும்? அவங்களோட பொறுப்புள்ள பிள்ளையா நம்ம வளர்க்கலையே, வளர்த்திருந்தா நம்மள அப்படி விடுவாங்களா? நான் வேரியஸ் ஆர்குமெண்ட் சொல்றேன், தயவு செய்து எதிர்பார்க்க வேண்டாம், அவங்க இருக்கட்டும். நமக்கு என்ன கடமை பெற்றவங்களுக்குன்னு கேட்டா அவங்க உருவாக்க வேண்டிய கடமை நம்முடையது. இந்தியாவிலேயே புகழ்பெற்ற வீரன் வீர சிவாஜி, அவன் வந்து ஒரு எவ்வளவு உன்னதமா வளர்க்கப்பட்டான் பாருங்க. ஒரு பல்லக்கு வந்து நிக்குது ஒரு முறை, தானாஜின்னு தளபதியை கூப்பிட்டான். என்னது அப்படின்னா, நாம் வெற்றி பெற்ற எதிரி கோட்டையில் இருந்து கொண்டு வரப்பட்ட பரிசு. வீர சிவாஜிக்கு முத்து மாணிக்கம்னா ரொம்ப வீக்னஸ், நீங்க நம்பவே மாட்டீங்க. செருப்புல வந்து வைரக்கல்லாம் தச்சுக்குவான் வீர சிவாஜி, சடான ஒரு செருப்பு தச்சுக்குவான். இப்படி எடுத்து எல்லாத்தையும் பார்த்தோம். இன்னொரு பல்லக்கு வந்தது, என்னன்னா இது சிறப்பு பரிசு மகாராஜாவுக்கு. இடுப்புல இருந்து கத்தி எடுத்து அந்த திரைச்சலையை கிழிச்சான். உள்ள இருந்து முழு நிலவு மாதிரி ஒரு பெண் வெளியே வந்தா. யார் இவள்? யார் இவள்? நாம் வெற்றி பெற்ற அந்த எதிரி நாட்டு அரசனுடைய மனைவி. இவளை எங்க எதுக்கு கொண்டு வந்த? மகாராஜாவுக்கு விசேஷமான காணிக்கை. அந்த பெண்ணை போய் இப்படி கிட்டக்க போய் உத்து பார்த்தான். பெண்ணே நீ நிஜமாகவே அழகாக இருக்கிறாய், பெண்ணே நீ நிஜமாகவே அழகாக இருக்கிறாய். அடுத்த வார்த்தை அவ அப்படியே துடிச்சு போயிட்டான். இன்னொருத்தன் மனைவியா இருக்கிற நம்மளை இவன் பாராட்டுறானே, நம்ம அழகன் அப்படி குறுக்கி நின்னா பாருங்க. இந்த கையெடுத்து கும்பிட்டு சொன்ன, பெண்ணே நீ நிஜமாகவே அழகாக இருக்கிறாய். எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா? என்ன, நான் உன் வயிற்றில் பிள்ளையாக பிறந்திருந்தால் எவ்வளவு அழகாக இருந்திருப்பேன். இந்த ஜென்மத்தில் தான் அந்த பாக்கியம் இல்லை, அடுத்த ஜென்மத்தில் உன் வயிற்றில் பிள்ளையாக பிறக்கிறேன். நினைச்சு பார்க்க முடியுமா? நீ இவ்வளவு அழகா இருக்கிற, உன் வயிற்றுல பிள்ளையா நான் பிறக்கணும், அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து உன்னுடைய பிள்ளையா பிறக்கிறேன். தானாஜியை கூப்பிட்டான், பல்லக்கில் வச்சு கொண்டு போய் மரியாதை அவளை விட்டுட்டு வா, நகம் கூட அவன் மேல படக்கூடாது. ஹிஸ்டரியில எழுதுனா, இன்னொரு பெண்ணை பார்க்கிற போது அவளை கற்பழிக்க கூடாது, அவளை நாம் வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தை வீர சிவாஜிக்கு ஊட்டியது யார் அப்படின்னா, அவனை பெற்று வளர்த்த ஜிஜி பாய் பாலூட்டும் போதே பண்பாட்டையும் ஊட்டி வளர்த்தார். இன்னொரு பெண்ணை பார்க்கிற போது பராசக்தியை பார்க்கிற மாதிரி பாருடா அப்படின்னா வளர்ப்பு. எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் அன்னை வளர்ப்பினிலே. நம்ம சரியா வளர்க்கலன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் எப்படி வளர முடியும்? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? ஒரு சமூக பொறுப்பு இருக்கு. இஸ்லாத்துல ஒரு அருமையான கருத்து இருக்கு. என்னன்னா, ஒருவனுடைய தாய் தன் பிள்ளை சரியில்லை என்று தீர்மானித்தால் அவன் மேலே சொர்க்கத்தில் அனுமதிக்கப்படுவதில்லை. ஒரு தாயினால் மன்னிக்கப்படாதவன், தாயை கவனிக்கப்படாதவன் ஒருபோதும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவன் இல்லை. அந்த தாய் மன்னிக்கணும் தப்பு இருந்தா கூட, அப்பதான் மேலேயே போக முடியும். எவ்வளவு பெரிய விஷயம்! தாயின் திருப்தியே சொர்க்கம், தாயின் திருப்தியே சொர்க்கம், தந்தையின் கோபமே நரகம். ஒரு தந்தை விரும்பலன்னு சொன்னா அந்த பிள்ளை மேல போக முடியாது, எழுதி வச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய மறை வாக்கியம் அது! யோசிக்கணும். அப்ப எல்லாரும் சொல்லி இருக்கிறார்கள் பெற்றோர்கள் எவ்வளவு மேலானவர்கள் என்று, அதை பிள்ளைகள் உணரணும். பிள்ளைகள் இல்லைன்னு வச்சுங்க, நமக்கு அந்த பெருமையும் இல்லை. கண்ணதாசன் பாட்டுல ஒரு வரி வரும், காதலுக்கு பரிசு தந்தேன் கட்டிலின் மேலே. காதலுக்கு பரிசு தந்தேன் கட்டிலின் மேலே. அதுக்கு பதில் அவ சொல்வா, அந்த கவிதைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. இல்ல, நல்லா கவனிக்கணும். காதல் நான் தந்தேன் அப்படின்னா அவ என்ன சொல்லணும்? நான் பிள்ளைய உனக்கு பரிசா கொடுத்து நிறுத்தின அந்த கருணைக்கு. காதல் என்ற கவிதைன்னா இவ கருணைன்னு பதில் சொல்லுவா. கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே அப்படின்னு.
அவ என்ன கருணைன்னு சொல்றா? அவ என்ன நினைக்கிறா? என் கணவன் என்ன தாயாக்கலேன்னு சொன்னா இந்த உலகம் என்ன பழி பழிச்சிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை இல்லைன்னு சொன்னா ஒரு பெண் போனா சமூகத்துல எத்தனை பேச்சு பேசுறாங்க. இந்த பிள்ளை எனக்கு பிறந்ததால தான் எனக்கு இவ்வளவு பெரிய கௌரவமே. அதான் பிள்ளைங்களை கொஞ்சம் போது அம்மா கொஞ்சுவா, என்ன பெத்த ராஜா, என்ன பெத்த ராஜா. இவதான் பிள்ளைய பெத்தா. ஆனா என்ன பெத்தன்னு ஏன் சொல்றான்னா, தாய் என்ற அந்தஸ்தை அந்த குழந்தை தந்ததால் அதை கொடுத்த கணவனை கருணை என்ற வார்த்தையினாலே அந்த மனைவி சொல்றா, நீ இதை கொடுக்கலன்னா எனக்கு என்ன ஆயிருக்கும். எவ்வளவு பெரிய பிலாசபி உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க. அந்த தாய்மைங்கிற அந்தஸ்தை குழந்தை கொடுத்திருக்கு, தகப்பன்கிற அந்தஸ்தை அந்த குழந்தை கொடுத்திருக்கு. அதனால ஒரு பெற்றோர்கள் குழந்தை தனக்கு கொடுத்த ஒரு உதவி இருக்கிறதே, அதை நினைச்சு பார்க்கணும். அதே மாதிரி பெற்றவர்கள் குழந்தை பெற்றவர்களை நினைந்து பார்த்தா எங்கேயாவது சண்டை வருமா, சச்சரவு வருமா? ஒரே செய்தி, குடும்பம் என்பது ஒரு ஆனந்த நிறுவனம். அது பாச வலைகளால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு இனிய கயிறு. அங்கு அன்புதான் பிரதானம். அது லாட்ஜ் இல்ல. சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா புள்ள எப்ப வருது தெரியாது, புருஷன் எப்ப வருவான்னு தெரியாது, வருவாங்க போவாங்க, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அது லாட்ஜ், வீடு இல்ல. நீ யார் வந்தாலும் யாரு போனாலும், ஒரு பஸ்ல யாராவது ஏறி இறங்கினா டிரைவர் கவலைப்படுவாரா, ஐயோ அவர் இன்னும் வரலையே அப்படின்னு? கிடையாது. அது மாதிரி குடும்பத்துல அப்படி பஸ்ஸோ ரயில் என்ஜினோ குடும்பம் அல்ல, அது பாச பிணைப்பு. கணவன் லேட்டா வரதா மனைவி தூங்க முடியாது, மனைவி எங்கேயோ வெளியில போயிட்டு வரலன்னா கணவனால தூங்க முடியாது. ஒருவர் மற்றவருக்காக வாழ்வதுதான் இல்லறத்தில் இருக்கிற ஒரு மிக மிக ஆனந்தமான ஒரு அமைப்பு. நினைவு வந்த ஒரு செய்தியை சொல்லி நிறைவு பண்றேன், மன்னிக்கணும். கபீர்தாஸுடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம் பாருங்க. கபீர்தாஸ் ஒருத்தன் எதிர்த்தாப்புல உட்காந்தான், சோகமா இருந்தான், சோகமா. உடனே கபீர் கேட்டார், உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னார். ஆமா. சரி நீ இரு, அப்புறமா பதில் சொல்றேன், உட்கார் அப்படின்னு. அவன் இருந்ததுக்கு அப்புறம் 4:30 மணி சாயங்காலம் மனைவியை கூப்பிட்டார். இந்த ரொம்ப நாளா ஒரு நூல் கண்டு சிக்கலா இருக்கு, அதை எடுத்துட்டு வார். அந்த அம்மா உள்ள போய் அந்த நூல் கண்டு எடுத்துட்டு வந்தா. அது முடிச்சா இருக்கு, அதை பிரிக்க முடியாம பிரிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறார். 5 மணி, நல்ல வெயில் இருக்கு. மனைவியை திடீர்னு திரும்ப கூப்பிட்டார். இருட்டி போச்சு, கண்ணு தெரியல, விளக்கு எடுத்துட்டு வார். விளக்கு எடுத்துட்டு வார். எந்த வீட்லயாவது 5 மணிக்கு வெளிச்சம் இருக்கும்போது விளக்கு கேட்டா விளக்கு வருமா? சில வீட்டுல விளக்கு மாதிரியே வரும். அந்த அம்மா விளக்க கொண்டாந்து எதிர்த்தாப்புல வச்சா. ஏன் கேட்கிற, எதுக்கு கேட்கிற, ஒண்ணுமே இல்லை, நேரா கொண்டாந்து அப்படி எதிர்த்தாப்புல வச்சு, எது விளக்க கொண்டாந்து எதிர்த்தாப்புல வச்சுட்டு உள்ள போயிட்டான். ஒரு 10 நிமிஷம் இருக்கும். பால்ல சக்கரை போட்டு கலந்து அங்கேருந்து எடுத்துட்டு வர மாதிரி எடுத்துட்டு வந்து கணவனுக்கு வச்சா, வந்திருக்கிற விருந்தாளிக்கு வச்சா. கபீர்தாஸ் எடுத்து அந்த பாலை ஒரு சொட்டு விடாம குடிச்சிட்டு கீழே வச்சார். வந்திருந்தான் பாருங்க, இவன் அப்படி குடிச்சிட்டு ஒரே உப்பு, ஒரு சொட்டு உள்ள போல. திரும்பி கபீரை பார்த்தா அவர் கடைசி டிராப் வரைக்கும் குடிச்சுட்டு கீழே வச்சுட்டார். அவன் டம்ளர் கீழே வச்சான். கபீர்தாஸை விழுந்து கும்பிட்டான். நான் புறப்படுறேன். இல்ல நீ ஏதோ டவுட் கேட்டீங்க. அவசியமே இல்லை, எந்த டவுட்டுமே இல்லை. ஏன் உங்களுக்குள்ள எத்தனை ஜென்மத்திலும் சண்டையே வராது. ஏன் நல்ல வெளிச்சமான நேரத்தில் நீங்க விளக்கு கேட்டீங்க, அவ ஏன்னு கேட்டல, நேரா கொண்டாந்து விளக்க வச்சா. வேற ஒரு வீடு என்ன நடந்திருக்கும், ஏற்கனவே கண்ணு அவிஞ்சு போயிருக்கா, இல்ல விளக்கு வேற வேண்டியிருந்தாக்கும், இந்த பிரிக்க முடியல, இந்த கண்ணை பிரிச்சு இப்ப என்ன ஆக போகுது, கண்ணை கட்டி என்னத்துக்கு விளக்கு கொண்டாந்து வச்சுக்க, இருக்கிறது காணாது விளக்கு வேற வீணாக்கிட்டு இருக்கிறியா? ஒண்ணுமே அந்த அம்மா சொல்லல, விளக்கு கொண்டாந்து வச்சது. வெளிச்சமான நேரத்தில் நீ விளக்கு கேட்ட, ஏன்னு அவ கேட்கல. நீ பால்ல சக்கரை போட்டு அவ கொண்டாந்து நினைச்சிட்டு கொடுத்தா, பால்ல உப்பு போட்டு கொண்டாந்து கொடுத்துருக்கா, ஏன் உப்பு போட்டேன்னு நீ கேட்கல. உங்களுக்குள்ள அப்புறம் எப்ப சண்டை வரும்னா நான் சொன்ன, நீங்க யோசிப்பீங்க, அப்ப எங்களெல்லாம் இழிச்சவாயனா இருங்கிறியா? அப்படி இல்லை. இந்த வார்த்தையை மட்டும் கவனிங்க. என்னன்னா, நிஜமாவே நமக்கு யார் மேலேயாவது அன்பு இருந்தா, நிஜமாவே நமக்கு யார் மேலேயாவது அன்பு இருந்தா, அவங்க தப்பு பண்ணா கூட தெரியாது. இதான வாழ்க்கை. இப்ப நமக்கு தப்பெல்லாம் தெரிய ஆரம்பிக்கணும். என்ன அர்த்தம்னா, நமக்கு நிஜமான அன்பு அவங்க மேல இல்லை அப்படின்னு அர்த்தம். உண்மையான நல்ல அன்பு அப்படிங்கறது ஒண்ணு இருந்தா, அப்புறமா எங்க தப்பு பத்தி யோசிப்போமா? தப்பே தெரியாது. அதான் இல்லறத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆனந்த வளையம். எனவே பெற்றோர்கள் குழந்தைக்காக, குழந்தைகள் பெற்றோருக்காக, எல்லாவற்றையும் விட குழந்தைகளை உருவாக்குவது பெற்றோராகிற கணம். நன்மக்களை பெறுதல் ஒரு புத்தகம் இருக்குதுங்க, தயவு செய்து திருமணம் ஆகாதவங்க வாங்கி படிங்க. நன்மக்களை பெறுதல். அதை எழுதினவர் யாருன்னா ஒரு சாமியார். எதுக்கு எழுதுறாரு? நல்ல குழந்தைகளை உலகத்தில் எப்படி தோற்றுவிப்பது அப்படின்னு ஒரு புத்தகத்தில் எழுதுறார். நீங்கள் தயவு செய்து எதிர்கால தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல சந்ததி தோன்ற வேண்டும். இன்றைய நல்ல குடும்பம் என்கிற இந்த அருமையான கருத்தரங்கத்தினுடைய நோக்கம், இங்கு வாழ்கிற மக்கள் அனைவரும் ஆனந்தமாய், இன்பமாய், மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் திருப்பதி கோயில் கோபுரத்துக்கு என்ன பேர் தெரியுமா? ஆனந்த நிலையம்னு பேர்.
விழுந்தடிச்சுக்கிட்டு எல்லாம் ஓடுறான். அந்த ஆனந்த நிலையத்துக்கு போகணும்னு விழுந்தடிச்சுட்டு ஓடுறான். அரங்கு தமிழனா உலகத்தை ரசிக்க வந்த கடவுள் நான் தான்.